என்ன கேட்டேன் அவ்வளோதான் மத்தியசி நான் கூப்பிட்றேன் நான் வரமாட்டேன் நான் ஏன் வரமாட்டேன் எனக்கு பதில் கொடுத்தேன் 30 நாள் பதில் கொடுத்தா அவனுக்கு போலீஸ் பார்க்க மாட்டேன் ஆனால் பிடிங்க உடனே என்ன பண்ணுறான் எல்லாமே சேர்ந்து பேசுறாங்க கிட்ட சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க முடியாது சார் ஐஏஎஸ் கொடுத்தா எடுப்பேன் சார் எடுக்க முடியாதுன்னா நீ எடுக்க முடியாத பதில் கொடுத்து கேட்கலாம் நீங்க அதிலே கேட்கலாம் என்ன விட பேசலாம் சார் என்கிட்ட பேச வேண்டியதே கிடையாது சிஎம் செல் பண்ணி சிஎம் செல்ல முடிக்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க சிஎம் செல் பெட்டிஷனை சிஎம் செல்ல நீங்க முடிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அதனால முடிக்கவே முடியாது முடிச்சாலும் மாட்டிப்பாரு ஏன்னா அத்தனைக்கால கைது போட்டு தரலாம் சிஎம் செல் சும்மா வாய சொல்ல கிடையாது சீல் கைது அந்த பச்சை கைதோட போட்டு தரலாம் அவரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க உண்மையிலேயே போய் ஐஏஎஸ் பிடிச்சி யார் நான் போல அவனே போலீஸே போயிட்டு ஐஏஎஸ் அந்த பிடிச்சி அவன் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு என் பேர் போட்டு எனக்கு காட்டு நான் எங்கேயுமே போல பின்னாடி சார் வரும் போதுமே லெட்டர் ஏன் வரலன்னா நீங்க அட்ரஸ் கொடுத்துட மாட்டேங்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா இப்போ பெட்டிஷன் இருக்குல்ல அதுக்கு அட்ரஸ் கொடுங்க அவனுக்கு அட்ரஸ் தெரியாது இல்ல அதிகாரி அட்ரஸ் தெரியாதுங்க சிஎம் செல்லுக்கு அட்ரஸ் தெரியும் அதிகாரி அட்ரஸ் தெரியும் அவங்க போய் பார்க் பண்ணும்போது உங்க பெட்டிஷன் மட்டும் தான் போகும் அதனால உங்க பெட்டிஷன் அட்ரஸ் போடுங்க உங்க பொறுப்பு போடுங்க 10 ரூபாய்க்கு போடுங்க போட்டு அட்ரஸ் போடுங்க உங்க போன் நம்பர் தைரியமா போடுங்க பிரச்சனை கிடையாது இப்ப நான் எங்கேயுமே போட பாத்தீங்களா இப்ப உங்க பொறுப்பு போறீங்க இல்லையா அது பாத்தீங்கன்னா இப்போ சிஎம் செல் பெட்டிஷன்லயே வந்து நீங்க உங்க பொறுப்பு சப்போஸ் பெட்டிஷன் கொடுக்க மறந்துறீங்க பெட்டிஷன் கொடுக்க மறந்துறீங்க வச்சுங்க அப்ப அவனுக்கு அட்ரஸ் தெரியாது இல்லையா பொறுப்பு தெரியாது உங்களுக்கு தான் பொறுப்பு தெரியாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க சிஎம் லாகின் பண்ணிக்கிறீங்களா அதுல ப்ரொஃபைல் ஒன்று வி ப்ரொஃபைல் இருக்கு அந்த வி ப்ரொஃபைல போய் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணீங்கன்னா நேம் இருக்கும் நேம்ல வந்து உங்க பேரு உங்க பொறுப்பு 10 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா பெட்டிஷனோடய அப்படிதான் ஏ பாஸ்கர் வராது ஏ பாஸ்கர் மாநிலத்தில் 10 ரூபாய்க்கு அப்படிதான் வரும் உங்களுக்கு டவுட் அதான் போய் பாருங்க நான் ஒட்டிருக்கேன் சரிங்களா கே பாஸ்கர் அது இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் குரூப் அனுப்பிச்சிருக்கேன் கே பாஸ்கர் மாநிலத்தில் 10 ரூபாய்க்கு வரும் இது நமக்கு உள்ள ஒரு பாதுகாப்பு இது நமக்கு ஒரு பாதுகாப்பு சாதாரணமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போறீங்கன்னா அவன் யோசிப்பான் என்ன இது மாநிலத்தில் 10 ரூபாய்க்கு போறான் யாராவது ரொம்ப பட்சம் தான் இருப்பான் நம்ம எதுக்கு ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம போயிடுவோம் அவனுக்கு அவன் என்ன கேட்கறான் எஃப்ஐஆர் கேட்கறான் இதுல போதும் என்ன பிரச்சனை இதே தான் எஃப்ஐஆர் என்ன கேட்டார் போன்ல சார் எஃப்ஐஆர் போதும் நான் ரெடியா இருக்கேன் ஆனா யாருக்கு தெரியணும் நீங்க கொடுத்த கம்பெனி எடுக்க மாட்டேன் நான் கொடுத்த கம்பெனி எடுக்க மாட்டேன் லெட்டரா கொடுத்துருங்க நான் கொடுத்த கம்பெனியில எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அது லெட்டரா கொடுத்து நான் ஓப்பனா இருக்கேன் நான் தைரியமா நேரா பேசுறேன் போன தான் பேசுறேன் எதுக்குமே நேரா போடுறேன் ஒரே ஒரு போஸ்டர் நேரா பண்ணேன் எல்லாம் போன தான் பேசுறேன் போட்ட உடனே அவனால கொடுக்க முடியாது அத்தன்டிக்கா கொடுக்க முடியாது இன்ஸ்பெக்டர் ஏன்னா யாரு புகார் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் பண்ணணும் உண்மையான பட்சத்தில் விசாரணை பண்ணிட்டா இல்லைன்னு அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ணேன் பெட்டிஷன் போடும்போது என்ன பண்ணா அங்க போன்ல போயிட்டு ஜிபிஎஸ் தெரியுமா ஜிபிஎஸ் கேமரா தெரியுமா யாராவது தெரியும் ஜிபிஎஸ் கேமரா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜிபிஎஸ் கேமரா போட்டோ தருது அந்த பள்ளமா இருக்குது இடம் ரோடு அந்த ஜிபிஎஸ் கேமரா போட்டோ எடுத்து பெட்டிஷன் கூட அட்டாச் பண்றீங்க அவன் இல்லைன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா பெட்டிஷன் கூட அட்டாச் ஃபைல் வருது இல்லையா அதை அட்டாச் பண்ணீங்கன்னா 45 அதை அட்டாச் பண்ணா இல்லைன்னு சொல்ல முடியாது கம்பல்சரி ஆக்செப்ட் ஆகணும் அதே மாதிரி அதிகாரி ஒரு பெட்டிஷன் போறீங்கன்னா அந்த அதிக லெட்டர் கொடுத்தா பாத்தீங்களா அந்த லெட்டரை வந்து அட்டாச் பண்ண அவன் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்துச்சு எஃப்ஐஆர் காப்பி வீட்டுக்கு வந்துச்சு எப்படி வந்துட்டீங்களா ஆன்லைன்ல போட்டுட்டு வீட்டில் ஒரு போஸ்டர் அனுப்புறாங்க நீங்கள் ஒரு இது 50 போஸ்டர் ஒரு போஸ்டர் 5 ரூபா சார் 5 ரூபா போஸ்டரா இல்ல ஒரு போஸ்டர் போஸ்ட் கார்டு 50 பைசா போஸ்டர் அனுப்புறான் போலீஸ் பார்ப்பேன் எவ்வளவு மோசமா இருக்காங்க பாவம் காசு இல்லாம இருக்காங்க அதை அனுப்புறான் அதை எடுத்து வச்சுருங்க உங்க மனு மீது சீர்திருத்த மனு நம்பர் போறாங்க அதுக்கு நம்ம மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டு உங்க மனு நடவடிக்கை குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது குற்ற வழக்கு போட்டு அனுப்புறாங்க இதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காது அந்த 3வது போகன நவீன் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அவன் ரோட்ல போட்டு போனான் என்னால வண்டி ஓட்ட முடியல அதனால நான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பெட்டிஷன் போட்டேன் எஃப்ஐஆர் இருந்துச்சு அடுத்த வாரமே அந்த மண்ணை மூட்டாங்க ஏன்னா ஐவேசி தெரியும் அடுத்து நான் என்ன பெட்டிஷன் போடுவேன் மண்ணை மூடாத ஐவேசி நடவடிக்கை போடுவேன் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா மண்ணை மூடல ஃபைனும் போட்டிருக்காங்க சார் அந்த கான்ட்ராக்ட் மேல ஃபைனும் போட்டிருக்காங்க சும்மா இல்ல ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் ரோடு ஓடும்போது ஐவேசி ஏஐ கூட இருக்கும் அவன் நோண்டி பிடிச்ச பிறகு அவன் தான் மூடுறான் ஏன்னா பணம் கட்டினா நோடுறான்
யாரு கான்ட்ராக்டர் பணம் தான் நோண்டுறான், அந்த பணத்தை அவன் மூடலாம், நீங்க பெட்டிஷன் போடலாம். சரி, இப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட் வச்சுங்களா. அடுத்து ஹியூமன் எதுனா ஊமஸ் விட்டோம் கரெக்டா. அது டிபார்ட்மெண்ட் ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் இப்படின்னு வீட்டு வசதி வாரியம். இது யாரெல்லாம் தெரியுமோ அவங்க பண்ணுங்க. வீட்டு வசதி வாரியம், ஹவுசிங் போர்டு, நகர்ப்புறத்துல பெரும்பாலும் போட முடியாது, கிராமப்புறத்தில் போட முடியாது. ஹவுசிங் போர்டு நகர்ப்புறம் தான் போட முடியும், கிராமப்புறத்தில் போட முடியாது. ஹவுசிங் போர்டு நகர்ப்புறத்தில் யாராவது இருக்கீங்களா, ஹவுசிங் போர்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போடுங்க. எனக்கு ஹவுசிங் போர்டுல கலெக்ட் ஆகல, எனக்கு இது மாதிரி இருக்கு, என்னுடைய பெட்டிஷன் இருக்கு, எனக்கு அலர்ட் ஆகல, எந்த அதிகாரத்துக்கு போடுங்க ஹவுசிங் போர்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஃபேக்டரிஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இது என்னன்னா அவர் சொல்லி பார்க்கலாம். ஐடி டிபார்ட்மெண்ட்ல தகவல் தொடர்பு மையம் தான். இப்ப நீங்க பட்டா போறீங்க, டிஸ்பிளே தெரியல, ஒரு எஃப்எம்எஸ் கேச்சு பாத்தீங்கன்னா அது தெரியல, அதை மாத்தி கொடுத்து சொல்லி வந்து கேட்கலாம் ஐடி டிபார்ட்மெண்ட். அப்புறமா லேபர் வெல்ஃபேர் ஸ்கில் டெவலப்மெண்ட், லேபர் வெல்ஃபேர் தொழிலாளர் துறை, தொழிலாளர் நலன் டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், சட்டத்துறை, அதுல ஒரு 3 பாயிண்ட் தான் கொடுப்பாங்க, அதான் போட முடியும். அதுக்கப்புறம் மைக்ரோ அண்ட் மீடியா என்டர்பிரைசஸ் பாருங்க, சாரி லிஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி போடுங்க பாருங்க. நம்ம சட்டமன்றத்தை பத்தியே புகார் போடலாம், சட்டமன்றத்தில் இருக்கிற புகாரே போடலாம் அது. அப்புறம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதுல சிறு தொழில், உங்களுக்கு லோன் கிடைக்கல அதை பத்தி போடலாம், பெட்டிஷனா போடலாம். நகராட்சிக்காக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், சிஎம்ஏ டிபார்ட்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்டன், அது வந்து நகராட்சிக்கு மட்டும் தான் போட முடியும், மாநகராட்சி நகராட்சி மட்டும் தான் போட முடியும், ஊராட்சி போட முடியாது. அவங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் முனிசிபல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நகராட்சி மாநகராட்சி தான் போட முடியும். இதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவனே கொடுத்துப்பான், உள்ள போயிட்டு நீங்களே பார்க்கலாம். டிபிஐ, அதாவது நகராட்சி இருக்கிறவங்க தெரியும் டிபிஐனா யாரு, சர்வேயர்னா யாரு. ஏன்னா 2 சர்வே இருப்பாங்க நகராட்சி, ஒன்னு வந்து நகராட்சி சர்வேயர், இன்னொன்று வந்து டவுன் சர்வேயர், 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி 2 சர்வே இருப்பாங்க, அது நகராட்சி இருக்கும் தெரியும். அவங்க வந்து இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், எனக்கு ஓட் லிஸ்ட்ல பேரே இல்லைங்க, எனக்கு எங்கேயும் ஆயிரும் இல்லையா, உங்க ஓட் லிஸ்ட் நம்பர் இருக்கா, எனக்கு பேரே இல்லைங்க, என் கார்டு வந்து போச்சுங்க, எனக்கு ஒரு டூப்ளிகேட் கார்டு ஒன்று அப்ளை பண்ண கிடைக்கலங்க, போடுங்க, வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கே வந்துடும், எங்க அலைய வேண்டியது, நீங்க சும்மா இதை போட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும், அது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் போயிடாது. அடுத்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், சாரி பப்ளிக் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்களா, பப்ளிக் ஒர்க் என்னது, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் என்னது, பப்ளிக் ஒர்க்குங்களா, பப்ளிக் டிபார்ட்மெண்ட், அது உள்ள நிறைய கொண்டு பாருங்க, ஏகப்பட்டது இருக்கு. பிடபிள்யூ கிடையாது, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. அது என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, உள்ள போயிட்டு ஆக்சிடென்ட் ரிலீஃப் அசிஸ்டன்ட் ரெஃப்யூசர், இப்ப நீங்க விபத்து நடந்துச்சு, அது ரிலீஃப் வந்து ஃபண்டை வந்து ரிசீவ் பண்றாங்க, இது பண்றாங்க, தள்ளுபடி பண்றாங்க, ஏத்துக்க பண்றாங்க, அது கொடுக்கலாம். சோசியல் சம்பந்தப்பட்ட அந்த இது சோசியல் அமௌண்ட் வரலைன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் சார். ஆமா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி பண்றாங்க, அதான் பப்ளிக் டிபார்ட்மெண்ட். ஆமா சார், ஆச்சுங்களா. அடுத்தது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இதை வந்து கையாளுறாங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை நம்ம சார் சொல்லுவாரு 3 டிபார்ட்மெண்ட் கையை போட்டான் சார். பப்ளிக் டிபார்ட்மெண்ட், அப்புறம் மணல் திருடல், அப்புறம் வந்து கல்குவாரி, இதுக்கெல்லாம் வந்து தனியா போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க சார். சார் என்ன சொல்றாருன்னா, பெட்டிஷன் போட்டு தனியா போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து லாரியை சாவி விட்டு சாவிச்சிருவோம் நம்ம, அதுக்காக சார் சொல்றாரு தனியா போய் மாட்டாதீங்க, கும்பலா போடுங்க. அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போட்டாச்சு. இப்ப ஊராட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், ஊராட்சி எல்லா ஊராட்சி சம்பந்தப்பட்ட ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இருக்கா, ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஊராட்சி சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் போறோம் இல்லையா, இதுல போடுங்க பேரு. டெய்லி ஒரு 50 பெட்டிஷன் போடலாங்க. நீங்க சும்மா வீட்டில் உட்காந்து நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கா அப்பெல்லாம் போடுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் டைப் பண்ணி போட்டே இருங்க. அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், நம்ம பசங்க படிக்கிறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் டிஇஓ அந்த டிபார்ட்மெண்ட், சிஇஓ வரணுமே போகுது சார். இது சிஇஓ டிஇஓ போகுது, சிஇஓ வந்து டிஓ சிஇஓ அவங்க போவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போவாங்க. அப்புறம் சோசியல் வெல்ஃபேர், சமூக நலத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை போடலாம்.
அப்புறம் தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் வளர்ச்சித்துறை அது போடலாம். டூரிசம் கல்ச்சர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்னது? சுற்றுலாத்துறை. ஆ? சுற்றுலாத்துறை. அதுக்கப்புறம் அண்ட் ரிலீஜன் என்டர்டைன்மெண்ட், கோயில், நம்ம கோயில் நடக்கிற ஊழல் இதை போடலாம். நம்ம கோயில்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கோயிலையும் வந்து ஈவோன்னு கம்பேர் பண்ணிப்பாங்க. அரசு கோயில்ல வந்து இந்து சமயம் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள வந்து ஈவோன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. டூரிசம் அண்ட் ரிலீஜன் என்டர்டைன்மெண்ட், இந்த கோயிலுக்கு போனாங்க சாம்பார் போடல, அவங்க சாம்பார் போடல, இந்த கோயில உட்கில் சரியா வைக்கல, இந்த கோயில திருடுறாங்க, ஈவோ பூசாரி காசு இந்த பிரச்சனை போடுறாங்க. அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியதே பஸ் பத்தி என்ன வேணா போடுங்க. இந்த பஸ் இல்ல, இந்த டைமுக்கு வரல பஸ், இந்த டைமுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி போடுங்க. டிரான்ஸ்போர்ட் பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் போடலாம். ஆனா பஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்க பஸ்ஸோட டிஎன் நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பஸ்ஸுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்போம். ஏபிடபிள்யூ ஏஇடபிள்யூன்னு ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பான். அந்த நம்பர் தான் போடணும். அப்புறம் வெல்ஃபேர் டிபுடேபிள் ஆட்கள்துறை, அப்புறம் யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் விளையாட்டுத்துறை, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், பிளானிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் 4 முதல் திட்டம். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் சொல்றது இல்லையா, 4 முதல் திட்டம் போட்டிருக்கோம். வீடு போய் கல்வி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்படுது. இதுல இந்த அதிகாரிகள் சரியா வேலை செய்யலாம் போடலாம். 4 முதல் திட்டத்துல அதிகாரி வேலை செய்யலாம் யூஸ் பண்ணி போடலாம். இதுல அடுத்து உள்ள போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. நீங்க ஒன்னொன்னா போட நீங்க முதல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட் போக ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக் நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. இதுல யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுங்க. இப்ப பேசுங்க சார். சொல்லுங்க சார். இப்ப மைக் கொடுங்க. சொல்லுங்க சார். என்ன எனர்ஜின்னு இருக்கு பாருங்க. எனர்ஜின்னு இருக்கு பாருங்க. மைக் அப்புறம் எல்லாம் கேட்கும் சார். இபி டிபார்ட்மெண்ட் இபி கவர்மெண்ட்ல மண் போடணும். 8 வருஷம் 10 வருஷம் கூட அவங்க டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு போடுங்க. அவர் பேர் வச்சு போடுங்க. அவர் பேர் வச்சு எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது உள்ள போயிட்டு உங்க இதெல்லாம் கேட்கும். உங்க ஏடி யாருன்னு கேட்கும். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களுக்கு தேடி தப்பா போட பரவாயில்ல, திருப்பி போடுங்க. நீங்க தப்பா போட்டீங்க, ஐயோ தப்பா போட்ட மாதிரி நான் தண்டிப்பாங்க கிடையாது. உங்களை யாரும் தண்டிக்க மாட்டாங்க. தப்பா போட்டாலும் திரும்ப நோட் பெட்டிஷன் போடுங்க. எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இபி அதுல போய் போடுங்க. உங்களுடைய ஏஐ பேர் வச்சு போடலாம். உங்க ஏஐ பேர் வச்சு போடலாம். உங்க லைன்மெண்ட் பேர் வச்சு போடலாம். தப்பு கொடுங்க. காவல்துறையில வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பிரச்சனை நல்ல சரி சிஎஸ்ஆர் மட்டும் தான் போடுறாங்க. சரி சிஎஸ்ஆர் போட்டு வச்சு வழக்கறிஞருக்கு போவாங்க. நம்மளே பிரச்சாரம் பண்ணலாம். அதான் சொன்னாங்க உங்களை என்கொயரி பண்ணணும். அதான் வேலை காவல்துறைக்கு. என்கொயரி பண்ணிட்டு உண்மையான பட்சத்தில் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போடணும்னா அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் நீங்க ரேஸ் பண்ணிட்டே போகணும். அதாவது சிஎஸ்ஆர் போட்டா இல்லையா, சிஎஸ்ஆர் போட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். நடவடிக்கை எடுக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். நடவடிக்கை எடுத்து அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்ற அவங்க பேரு ராமலிங்கம் வந்து இந்த மாதிரி உரிய ஆதாரம் இல்லாம இவங்க சண்டை போடுறாரு அப்படின்னு வச்சாங்கன்னா, நீங்க உரிய ஆதாரம் வச்சிருந்தீங்கன்னா அவருக்கு மேல யாரு இருக்கா? இன்ஸ்பெக்டர் மேல யாரு இருக்கா? டிஎஸ்பி மேல யாரு இருக்கா? ஏடிஎஸ்பி மேல யாரு இருக்கா? எஸ்பி கிட்ட புதன்கிழமை கிரீவன்ஸ் நேரா எஸ்பி நீங்க பார்க்கணும். சரிங்களா? போலீஸ்ல கிரீவன்ஸ் டேட் புதன்கிழமை, கலெக்டர் கிரீவன்ஸ் டேட் மண்டே போயிட்டு போலீஸுக்கு மட்டும் எஸ்பி நேரா பார்க்கணும்னா புதன்கிழமை எஸ்பி நேரா நீங்க பார்த்து உங்க குறைய சொன்னீங்கன்னா திருப்பி விசாரிப்பாங்க. சரிங்களா? அப்போ உங்க ஆதார் தெரியுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றான்னு கேளுங்க. அங்க சொல்லுவான், உங்க வீட்டு சொல்லுவான், அங்க சொல்லுவான், ஐயா ராமலிங்கம் பிராடியா இல்லையா அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னான்னா அவன் அதுக்கு உண்டான ஆதாரம் வைக்கணும். அது இல்லாம பேச முடியாது. அப்ப எஸ்பி கிட்ட போய் மாட்டிப்பான். அதனால எஸ்பி பாருங்க. எஸ்பி பார்த்து வரலையா அடுத்து போட்டு அப்ப நீங்க போயிட்டு போங்க. நீங்க புதன்கிழமை எங்க யாருக்கிட்ட ஜட்ஜிட்ட கொடுக்கறது கேக்குறாருங்க சார்.
சார் நீங்க கேஸ் டைரக்ஷன் அவனை பத்தி பேசுறீங்க. டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. பார்ட்டி பர்சனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வழக்கு பத்தி தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்வொகேட் தான் பண்ணணும். ஏன்னா ஜட்ஜிட்டு போய் விட முடியாது. நீங்க கேஸ் தடுப்பு பண்றாங்க தப்பா இருந்தது. ஆனா டிராஃப்ட்லாம் வந்து ஜட்ஜி இது ஒரு அட்வொகேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. பார்ட்டி பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. தப்பு கிடையாது. அடுத்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து விஞ்ஞான ஆவணத்தை வந்து பொய்யான அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? அது போடுங்க. அதானே சொல்லுங்க. நான் சீர்திருத்தம் போடுங்க சார். சீர்திருத்தம் போடுங்க சார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அதை அப்லோட் பண்ணுங்க சார். உங்களுக்கு ஆதாரத்தை அப்லோட் பண்ணுங்க சார். பெட்டிஷன் அப்படி எழுதுங்க சார். எழுதி அப்லோட் பண்ணுங்க. அதான் சொல்லிட்டுருங்க. அதுதான் செல்போன் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். சார் சொல்லுங்க. ஓகே. கொடுங்க கொடுங்க. 50 குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு ஊர்ல வந்து சார் 50-60 வீடு இருக்கிற ஒரு ஊர்ல ஆ கோயில் பொது இடத்துல கோயில் இருக்குங்க. ஆ அதுக்கு வந்து முன்னுவாரியத்தில் வந்து கோயில்கள்லாம் கறந்து தரக்கூடாங்கிறது வந்து சுற்றறிக்கைன்னு சொல்றாங்களா? அது நீர்நிலை பொறுப்புகள் இருக்கா? நீர்நிலை பொறுப்புகள் இருக்கா கோயில்? இல்ல இல்லையா? அப்ப கட்ட கொடுக்கலாம். நீங்க அதிகம் எனர்ஜி பம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஜட்ஜு கிடையாது. நானும் உங்களை மாதிரி பெட்டிஷன் தான் போட்டுங்க. நல்லா போட்டீங்க. போடுங்க ஒரு பெட்டிஷன். என்ன செலவு பண்ண போறீங்க? என்ன செலவு இப்பதான் தெரிய போகுது உங்களுக்கு கதை. புரியுதுங்களா? அடுத்த நம்ம எங்க சந்திப்போம் இல்லையா? அப்ப என்ன பண்ண முடிவு பண்ணுவோம்? அவர் ரிஜெக்ட் பண்றாரு. நீங்க பெட்டிஷன் கொடுத்தா நாங்க போய் கொடுத்தோம். மனுல வச்சிருப்பீங்கல்ல, அந்த மனுல பிடிஎஃப் எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அட்டாச் ஃபைல போய் அப்லோட் பண்ணுங்க. அட்டாச் ஃபைல மனு அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் போட்டோவை அப்லோட் பண்ணலாம். போட்டோவே நீங்க எடுத்து அப்லோட் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. 40 MB கூட பண்ணணும். எனர்ஜி பம்ப் பண்ணுங்க. வேற சார் சார் அட்டாச் ஃபைல் இருக்கா சார்? பெட்டிஷன் அட்டாச் ஃபைல் இருக்கா? அது கீழ் நீங்க பார்க்கல. நீங்க அட்டாச் ஃபைல் ஒன்று இருக்கு. நான் சொன்ன உங்களுக்கு நீ கவனிக்கல. அதுதான் சொல்லுது. சொல்லும்போது கவனிச்சா சொல்லும்போது கவனிச்சா சொல்லிட்டு அட்டாச் ஃபைல் ஒன்று இருக்கு பாருங்க. அடியில் இருக்காங்க. ஆமா அது போய் போங்க. அட்டாச் ஃபைல் உள்ள இருக்கு பாருங்க. சப்மிட்டுக்கு மேல இருக்கு. சப்மிட் மேல இருக்கு பாருங்க. அவர் சொன்னது பாருங்க. அதை அட்டாச் பண்ணுங்க. லாஸ்ட் இருக்கு பாருங்க. போட்டோஸ் அண்ட் இருக்கா? லாஸ்ட்ல சரி சார் சரி. லாஸ்ட்ல போட்டோ இருக்கா? ஆமாங்க சார். லாஸ்ட் பாருங்க. அது தொட்டீங்கன்னா உங்க ஃபைல் உள்ள போகும். போன் உள்ள ஃபைல் உள்ள போகும். இது கீழே போனீங்கன்னா சேவ் பண்ணிருக்க ஃபைல் எல்லாம் வந்துடும் அதுல. அதுக்கப்புறமா டவுன்லோட் ஒரு இருக்கு இல்லையா? அது உள்ள போனீங்கன்னா போட்டோஸ் இருக்கும். போட்டோஸ் போயிட்டா உங்க போட்டோஸ் எல்லாம் காட்டும். சரி. என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எப்படிக்குள்ள இருக்கும் பிடிஎஃப் அதை பண்ணிடணும். சரி. வேற யாரும் அதெல்லாம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒரு மணி போட்டேன். ஆ. அது மணிக்கு 30 நாள் 30 மேல்முறையீடு மனு போட்டேன். நீ போயிட்டு வாங்க. அதுல வந்து அப்புறம் மாத்தி தான் போய் அப்பணும். எப்படி அதை கொடுக்கணுமா? போயிட்டு வாங்க. ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது வேற. இல்ல குழப்பிக்காதீங்க. ஆர்டிஐன்றது தனி டிபார்ட்மெண்ட். சிஎம் பெட்டிஷன் தனி டிபார்ட்மெண்ட். ரெண்டுக்கு எங்க ஒன்னா சேரும்னா ஆர்டிஐ போட்டேன். இப்ப ஆர்டிஐ போயிட்டு பதில் தரலாம். அவங்க அடுத்த அப்பீல் என்ன பண்ணலாம்? மேல்முறை பண்ணலாம். மேல்முறை அவங்க பதில் தரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க. போடலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டுங்களா? ஆனா சீனியர் பெட்டிஷன்ல நீங்க போறதே பெரிய அல்லாதி தான் போறீங்க. போறதே சீனியர் பெட்டிஷன் முதல்வர் முகவரி. அதனால அதுக்கு அப்படிலாம் போக அவசியம் இல்லை. நீங்க போட்டுட்டு ஒண்ணு கேட்கலாம். என்ன பண்ணலாம்னா இந்த பொது தகவல் அலுவலர் 30 நாள் பதில் கொடுக்கணும். இவர் கொடுக்காம அவர் அதிகாரத்துக்கு இது பண்ணியிருக்காரு. அதனால அந்த அதிகாரி ஒழுங்கு நடவடிக்கை போடணும். நான் சொன்னா இல்லையா? ஒழுங்கு நடவடிக்கை அதை வந்து சீனியர் பெட்டிஷன் போடணும். பெட்டிஷன் போடலாம். ஆனா அப்பீல் போற விஷயம் சொல்லக்கூடாது. இவர் வேலை கடமை தவறு இருக்காரு. அந்த கடமை தவறுனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து போடணும். புரியுதுங்களா? அவர் 30 நாள் பதில் தரணும். பொது தவறு இருக்காரு, வேலை செய்யறாரு. ஆனா அவர் வேலை செய்யல. அதனால அவருக்கு புரியுற நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் பண்ணலாம். போட்டு பெட்டிஷன் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் சிஎம்சில பொறுத்தங்க. அது என்ன மேட்டர்னா 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கெடு முடிந்து விட்டது அப்படின்னு நின்றது. புரியலங்க. நீங்க சொன்னீங்க சிஎம் பேசிட்டு நான் போடுறேங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த அன்னைக்கே கூட கிளியர் பண்ணி விடுறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல முடிக்கிறதே இல்லை. கெடுவே முடிஞ்சது. 30 நாளுக்கு மேலே அங்கேயே காட்டு கெடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் சிஎம் தெரியுதா? திருப்பி ஒரு பெட்டிஷன் போடுங்க. இன்னொரு பெட்டிஷன் போடு. பெட்டிஷன் போடுங்க. 30 நாள் போயிடுச்சுங்க. பதில் கொடுக்க மாட்டாங்க. போடுங்க. அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க.
பார்வை ஒண்ணு அவரோட பதில் கொடுக்கலன்ற பதில் பார்வை ஒண்ணு. உங்க பெட்டி நம்பர் இருக்குல்ல அதை போடுங்க, போட்டு அவங்க கமெண்ட் போடுங்க. அவ்வளவுதான். சிஎம் செல்லுக்கு போறது ஆர்டிஐ போடுங்க. சீட்டுக்கு போய் ஆர்டிஐ போடலாம். அவ்வளவுதானே? ஹலோ சார், சென்னை மகேந்திரன். இதில் சிஎம் செல்ல அப்பீல் பண்ணுறது. ஹலோ, கேள்விகள் அப்புறம் கேள்விகளை எழுதி வச்சுட்டே வாங்க. எல்லா சந்தேகத்துக்கும் பொறுமையாக பேசுங்க. அப்பீல் மட்டும் ஒரு நிமிஷம். 30 நாளைக்கு அப்புறம் நீங்க அது கீழே பாத்தீங்கன்னா அப்பீல் ஒரு ரெட் கார்டு இருப்பாங்க. அது திருப்பி நீங்க அப்பீல் கொடுத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சொல்றோம். இல்ல பண்ணி தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. நீங்க 30 நாள் கழிச்சு அது கீழே அப்பீல் இருப்பாங்க. எனக்கு பதில் வரலைன்னா அப்பீல் கொடுப்பாங்க. இல்ல ரெட் கார்டு சிஎம் பெட்டிஷன் மனு தள்ளுபடி பண்ண கவலைப்படாதீங்க சார். நிராகரிக்கப்பட்டதும் கவலைப்படாதீங்க சார். திரும்ப ஒரு பெட்டிஷன் போடுங்க சார். போலீஸ் பண்ணா எப்படிதான் முற்றுவாங்க சார். வருவேன் ஏதாவது காரணம் சொல்லி சாக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. விடாதீங்க, திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டே இருங்க. அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டேங்க. என் இடத்துல வந்து ஒரு ஏஇ அத்துமீறி வேலையை உடச்சி போய் ஈவி கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் போட்டாங்க. ஏஇ போன்ல விசாரிக்கிறாங்க. என்ன நேரம் கொடுத்து விசாரிக்கிறாங்க. என் பெடிஷன் முடிச்சிட்டாங்க. ஏஇ விசாரிச்சோம் அப்படி பெடிஷன் முடிச்சிட்டாங்க. நான் உடனே திரும்பி போட்டேன். ஏஇ நேரா கூப்பிடவே இல்லை. அப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க. அதை நகரை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி பெட்டிஷன் போட்ட உடனே திருப்பி கூப்பிட்டு இப்போ பெட்டிஷன் நிலுவையில் வைக்கப்பட்டது போட்டோம். முடிச்சவங்க போட்டாங்க. அதே ஏசி இப்போ பெட்டிஷன் நிலுவையில் விடுறது போட்டோம். ஏஇ போன் பண்ணி கேட்டாங்க. ஏஇ எப்போ சொல்லி சார் அப்போ வரைய அடுத்தது இதெல்லாம் வந்து போலீஸ் பண்ண நுணுக்கமா போடுங்க. பெட்டிஷன் எடுத்தாங்க ஒரு நாள் போட்டு மாட்டிக்கிறீங்க. நுணுக்கமா போடுங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுன்னா சிஎம் ஈஸியாக ஜிபிஆர்எஸ் கேமரா, ஜிபிஆர்எஸ் வீடியோ இதெல்லாம் எடுத்துங்க. சாண்டல் வச்சுங்க. நான் வரும்போது நான் இந்த மாநாடு வரும்போது சாப்பிட்டுருக்கேன். ட்ரெயின்ல ஒரு கமெண்ட் போட்டுருங்க. செல்போன் வைக்கும்போது நான் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து செல்போன் வைக்கிறது ஸ்டாண்ட் இல்லை, கையில் புத்தகம். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் பிஎம்சியில் போட்டுருங்க ஒரு கம்ப்ளைண்ட். டிடிஆர் இருக்க ஒரு பிரச்சனை, என் சீட்டை எடுத்துட்டான், அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுருங்க. 2 நேரம் நைட்டு சேர்ந்த வகையில் வந்து இறங்கணும். நாமக்கல் வந்து இறங்கணும். நாமக்கல் ஒரு பஸ் 9:10 கொடுத்தா அதுக்கு ஒரு பஸ் இல்லை. எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. பாவம் லேடிஸ் எல்லாம் போய் பண்ணிட்டு உட்காந்துறாங்க. ஒரு லேடி போலீஸ் தான் பண்ணுது. பெரிய பைப் எடுத்து வந்து எல்லாம் அடிக்கும். உட்காந்து பொறுக்கூட அடிச்ச உடனே கோவம் வந்துச்சு. ஏமா எல்லாம் அடிக்கிறீங்க? அடிக்கிறதுக்கு யார் அழிச்சு கொடுத்தது? பைப் நீட்டி வைக்கிறது போது யார் அழிச்சு கொடுத்தது? பைப் வச்சு பேசுறது யார் அழிச்சு கொடுத்தது? போட்டு அந்த அம்மா பேர் கண்ணி மொழிட்டு பேட்ச்ல அந்த அம்மா பேர் வச்சு நைட்டு ஒரு கமெண்ட் போட்டேன். யாருக்கு? எஸ்பிக்கு போட்டு தான் நான் இங்க போட்டு இந்த மாதிரி கண்மொழி வந்து மனுஷன் பையனே மதிக்கணா, ஒரு மனுஷன் மதிங்க. அடிக்கிறதுக்கு 6 மணி அடிக்கிறமா அடிக்கிறாங்க. அது கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்பர் எடுத்தார் கண்ணன், திருவள்ளூர் மாவட்டத்தில். அந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன். புரியுதுங்களா? நான் தனியாக மாட்டிக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுவான், நீ போய் சொல்லுவாங்க. அந்த வீடியோ எடுக்க வச்சு அந்த நம்ம அடிக்கிற வீடியோ எங்க இருக்கு அந்த வீடியோவோட அப்லோட் பண்ணேன். இப்போ போலீஸ் அந்த மாதிரி தப்பிக்க முடியாது, அடிக்க சொல்ல முடியாது, பைப்ல சொல்ல முடியாது. நான் போட்ட எல்லா விஷயமும் வீடியோ இருக்கு. மாட்டிக்கிறோமா? அது போட்டு வந்தேன். அது இப்போ 2 எட்டு வச்சிருக்கேன். நகராட்சிக்கு 119 கோடியில வந்து நாமக்கல் பஸ் கட்டிருக்காங்க. போய் பாருங்க. மக்கள் உட்கார்ந்து கடை அந்த பெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க. முதுகெல்லாம் வலியுது. 4 மணி நேரம் உட்காந்து முடியல. படுத்தா போலீஸ் அடிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? ஒரு சேர் காலையில ஒரு சேர் போடலாம்ல. 19 கோடி செலவு பண்ணுங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 19 கோடி ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பையனே உபயோகப்படுத்த முடியல. நாய் பத்துறது என் பக்கத்து நாய் பத்து இருக்கேன். அந்த மாதிரி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ரெடி பண்ணி போட போறேன். நீ எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்க பப்ளிக் படிச்சு போட்டுட்டே இருக்கு சார். ஜாலியா இருக்கு சார். போன ஆரம்பிங்க, ஜாலியா இருக்கும். போட்டீங்கன்னா ஜிபிஎஸ் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கேன். அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் 10 லட்சம் போட்டிருக்காங்க. ஆனா செயல்பாட்டு இல்லை. ஜிபிஎஸ் கேமரா எடுத்தாங்க. போயிட்டு இந்த 10 லட்சம் போட்டு பாருங்க. போட்டு 10 லட்சம் செலவு இருக்குல்ல, 10 லட்சத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. ஆனா ஆர்ஓ வேலை செய்யணும். ஒரே வாரத்தை சரி பண்ணாங்க. எனக்கு சம்மந்தமே இருக்குது. நான் போற வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஊர் மக்கள் தனி கிடைக்கல. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூலுக்குலாம் வந்து ஆர்ஓ வாட்டர் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் டிவியில் வந்தது, பேப்பர்ல வந்தது. அதை வச்சு பேப்பர் ஆட் இல்லையா, அதை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க. போட்ட உடனே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எல்லா ஸ்கூலுக்கு ஆர்ஓ வாட்டர் வைக்கிற சொல்லி இது போட்டாங்க, ஜியோ போட்டாங்க. எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நான் கிருஷ்ணகிரி நகராட்சி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, மறந்தோட போயிருந்தாங்க. நகராட்சி ஆணையர் மறந்தோட போயிருந்தாங்க. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணோம், வீடியோ இருக்கு, பார்லிமெண்ட் வீடியோ இருக்கு, நான் பார்த்தேன், டிவி தான் பார்க்குறேன். இது எல்லாமே குருநாத தெளிவு தான் இருக்கு. நீ எங்கேயும் தேடாத, டிவி நியூஸை பாரு, எல்லாம் கிடைக்கும் உனக்கு. பெட்டிஷன் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவி நியூஸ் வச்சு பார்த்து எங்க குருநாத சொல்றாரு, யாரும் நான் போய் தேடல, நான் டிவி தான் பார்ப்பேன். நான் டிவி பார்ப்பேன், அதை வர நியூஸை ஃபேஸ்புக்கில் போய் அப்லோட், ஃபேஸ்புக்கில் வரும் இல்லையா, அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுவேன். வீடியோ டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். சீஃப் இல்லை போட்டு கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் மரத்தை வந்து சாட்சிருக்காங்க. அதை எப்படின்னா மழை விட்டு அடிச்சிருக்கு, மழை எல்லாம் மரம்லாம் தேவைப்பட்டுறாங்க. கலெக்டர் 7 மணி இன்ஸ்பெக்ஷன் வரான்னு சொல்லிட்டு மரம் இல்லையா, இந்த மரம் எதுவுமே இல்லையா, அதுக்காக ஒரு மரத்தை தர்றாங்க. இது தைல மரத்தோடு தர்றாங்க. ரீசெண்டாக வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே பார்த்துருப்பீங்க. தள்ள பிறகு அது போய் ஒரு கோயில் மலை விழுது. அதை வந்து கலெக்டர் வந்து சொல்றாரு, இதை கிளீன் பண்ணுறாரு. நல்லதே இவனுதான் திருடுங்க, இவனு நடிக்கிறாங்க கிடையாது. இதை வந்து பார்லிமெண்ட் கிளியரா போட்டான், ஒண்ணுமே தான் நடிக்கிறாங்க போட்டு கிளியரா போட்டான். அந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன் கம்ப்ளைண்ட். இதுக்கு ஒரு இதுவா வச்சு போட்டு என்னன்னா நெட்ல போய் தேடலாம், கம்ப்ளைண்ட் போய் தேடலாம். என்னன்னா இந்த மரத்தை வந்து இவங்க அதிகாரம் யார் கொடுக்கணும், ஒரு உயிரோட மரத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் யார் தரணும், ஆர்டிஓ தரணும். ஆர்டிஓ கொடுத்தா மட்டும்தான், லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நகராட்சி ஆணையரை போய் மரத்தை கைது முடியும். அப்போ கூட ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னான ஒரு லெட்டர் எழுதி தரணும், எடுத்து யூஸ் பண்ணி எழுதி தரணும் யாருக்கே ஆர்டிஓ. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை கொடுக்கறதுக்கு பர்மிஷன் ஆர்டிஓ கொடுப்பாங்க. ஐநூறு மரம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பர்மிஷன் ஆர்டிஓ தான் தரணும் கொடுக்குறது. போட்ட உடனே கிருஷ்ணகிரி இதுல இருந்து ஆர்டிஓ ஃபோன் பண்றாங்க, சார் ஒரு பெட்டிஷன் போட்டீங்க சார், இங்கே சார் இருக்குன்னு. உடனே சொல்ல முடியுமா சொன்னேன், எனக்கு அதான் தெரியாதுங்க, பார்லிமெண்ட்ல பார்த்தேன், பெட்டிஷன் போட்டேன், நான் சென்னையில் இருக்கேன், வேணா வீடியோ பண்ணி வீடியோ போட்டேன். இப்போ ஆக்ஷன் போயிட்டு இருக்கு சார். நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா சார், நம்ம வேலை பண்ணுவோம் சார். அதனால பப்ளிக் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ நம்ம முடிஞ்சதை பார்த்து பண்ணணும். எங்க போனாலும் போடுறேன். இவருக்கு சீல் தெரியும், சீல் இருக்காரா, சேதம் பண்ணுற ஞாபகம் இருக்குங்களா? தாய்மார்களுக்கு பால் ஊட்ட அறையை வந்து மூடி வச்சிருந்தாங்க. போன இதுக்கு முன்னாடி வந்தேன் மாநாட்டுக்கு, அப்போ அதை மூடி வச்சிருந்தாங்க. அது ஒரு பெட்டிஷன் போட்டா அவங்க சரி பண்ணாங்க, ஓபன் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து எல்லாமே ரஷ் ஆகிடுது நாங்கள் பேரூராட்சியில், அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் சும்மா வரும்போது போட்ட கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ஜிபிஎஸ் கேமரா வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போன வீட்டில் போய் போடுங்க. இது வந்து இண்டிவிஜுவல் இல்லாமல் பப்ளிக்காக போடலாம் கம்ப்ளைண்ட்ல. இதனால வந்து உங்களுக்கு நாலேஜ் யூஸ் ஆகும், உங்களுக்கு நாலேஜும் நல்லா டெவலப் ஆகும். என்னென்ன பெட்டிஷன் போடலான்னு கற்றுக்கலாம், எந்தெந்த வகையில் பெட்டிஷன் போடலாம், என்ன வேணா பெட்டிஷன் போடலாம், தப்பு இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணா சட்டம் போடாதீங்க, முடிஞ்சா போட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க, ஒரு புகார் போடுங்க. மறைமுகமா சீர்திருத்த மறைமுகம் போட முடியாது. வீடியோ மறைமுகமா எடுத்துங்க. எங்க கண்ணன் எடுத்தா பாருங்க சார், கண்ணன் சார் வீடியோ எப்படி எடுத்துக்க சொல்லுங்க, மைக் எங்க பாருங்க, வாங்கிக்க, நானே சொல்லிடுவா. தேர்டையும் இருக்கு சார், தேர்டை கேமரா சார், அது சொன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்து உஷாராங்க போலீஸ் அல்லது ரெவன்யூ. செல்ல வாங்கிவாங்க, திறந்த மாட்டாங்க. போலீஸ் எடுத்து கீழே வையல, போலீஸ் செல்ல கொடுத்துட்டு வாங்க. அதுதான் சொல்றேன் சார், வேற ஒண்ணு சொல்றது. நீங்க பெரும்பாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் சரி, எந்த எஸ்பி சரி, செல்லு கீழே திரும்ப உங்களுக்கு நீங்க 10 ரூபாய்க்கு இல்லை, சாதாரணமா போனாலே திருப்பூர் தான் வாங்கணும். ஆமா, அடுத்தது ஆச்சுன்னா தேர்ட் கேமராவை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க கேமரா ஆன் பண்ணீங்கன்னா எந்த அதிகாரியும் உங்க போனை வாங்கி வீடியோ ஓடுறதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கேமரா மட்டும் தான் வேலை செய்யும், முன்னாடி எல்லாமே இப்படிதான் இருக்கும். தேர்ட் கேமரா, தேர்ட் கேமரா, மூன்றாவது கேமரா ஆன் ஆப்ல போய் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணணும். போன் வந்தாலும் பேசலாம், போன் வந்தாலும் பேசலாம்னு சொல்லுங்க. போன் வந்தாலும் பேசலாம், போன் வந்தாலும் பேசினா லஞ்ச் டைம்ல வந்து கேட்டு உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாரு. இது உங்களுக்கு அடுத்த வகுப்புல இருக்கு, அடுத்த வகுப்புல இருக்கு. இதெல்லாம் போலியான தீர்ப்பு அடுத்த வகுப்புல இருக்கு. சிஎம் செல்ல பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுங்களா? இப்ப பெட்டிஷன் போடாமலாமா சார்? இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா அதை காப்பி பண்ணி நம்ம சிஎம் செல்ல போட முடியாது, முடியுமா? இப்ப போய் எங்க பிக்கெட் விடுதல சார் இங்கிருந்து உட்காந்து நாமக்கல் உட்காந்து ஒரு பெட்டிஷன் போறாரு, இதை வந்து எல்லாம் பெட்டிஷன் போடுங்கன்றாரு. அதை அப்படியே வாட்ஸ்அப்ல காப்பி பண்ணி நம்ம பேசணும் கொடுக்க முடியாது. சரி சார், ஏன் சொல்ல மாட்டீங்க? டவுட் இருக்கா? அவ்வளவுதான், முடியுது. இன்னில இருந்து ஆரம்பிச்சு சார் பெட்டிஷன் போடுறதுக்கு நீங்க ஆரம்பிங்க, சீட்ல பெட்டிஷன் போடுறதுக்கு. வேற டவுட் தான் மட்டும் கேளுங்க. ஏன்னா
இல்ல சிஎம் ஆப்ஷன் ஒரு கலெக்ஷன். ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு பொறுமையா உட்காந்து ஒரு விஷயத்தை கத்துட்டீங்க. இன்னும் நிறைய இருக்கு, ஆன்லைன் விஷயம் நிறைய இருக்கு. அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் நிர்வாகம் தொடர்பான தகவல். பதிவு செய்தவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு 87 பேர் வந்திருக்கவங்க இங்க 200 பேர் உள்ள வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் பதிவு மதிய உணவு இடைவெளியில பதிவு செஞ்சீங்க. நிறைய பேர் முன்பதிவு செய்யாமல் இருக்கீங்க. மிக கடுமையான அறிவிப்பு கொடுக்கும். ஏப்ரல் 30 பதிவு செய்தால் 1000 ரூபாய். மீது ஏற்படக்கூடிய கூடுதல் தொகையை நாமக்கல் மாவட்ட 10 ரூபாய்க்கும் உங்களுக்காக செலவு செய்து சொல்லியிருக்கோம். பதிவு செஞ்சவங்க ரொம்ப குறைவு. அதுக்கடுத்து மிக கடுமையான தகவல் சொல்லியிருக்கோம். மே மாதம் 1 முதல் 8 பதிவு செய்வதற்கு 2000 ரூபாய். நேரடியாக பதிவு செய்யாமல் நேரடியாக தான் வருவேன். பதிவே பண்ண மாட்டேன். நான் அருந்தவாது, அடங்கவே மாட்டேன். ஒழுக்கமே இல்லாதவன், ஒழுங்குக்குள்ளாரே வரமாட்டேன், கட்டுப்பாட்டுள்ளாரே வரமாட்டேன். அவுட்சுட்ட அப்படிதான் வருவேன் அப்படின்னு வரவங்களுக்கு இப்பெல்லாம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சொல்லியிருக்கோம். நேரடியாக வருவதற்கு 5000 ரூபாய் கட்டணம்னு சொல்லியிருக்கோம். நீங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்யாம வந்திருக்கிறீங்க. உங்களை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க தான் முடிவெடுக்கணும். பதிவு செஞ்சவங்க கருத்து சொல்லாதீங்க. பதிவு தம்பி நோட்டீஸ் பார்த்து வந்த மாதிரி கைது 1 2 உங்க 2 பேருக்கு இல்லை. உங்க 2 பேருக்கு எந்த கட்டணமும் கிடையாது. உங்களை மன்னிச்சாச்சு. நீ கையாடி நீங்கள் விரும்பும் தொகையை நன்கொடையாக இருக்கலாம். அழைப்பது பார்த்து வந்திருக்கீங்க. நீங்க விருந்தினர். நீங்க என்னுடைய விருந்தினர். உங்க 2 பேருக்கு கேள்வி கிடையாது. 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளுக்கான கேள்வி. எங்களோட தொடர்பு கொள்வது மற்ற நிர்வாகிகளுக்கான கேள்வி. ஏன்னா 2 துணை பொதுச்சாளர் பதிவு செய்யாமல் வந்திருக்கேன். மாநில துணை பொதுச்சாளர் 3 பேர் பதிவு செய்யாமல் வந்திருக்கேன். அவர்களுடைய மனசாட்சிக்கான கேள்வி. சரி, இப்ப முடிவுகளாக வந்துடலாம். உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. 5000 ரூபாய் பதிவு பண்ணாம வந்தவங்க நீங்க நேரடியாக வந்தவங்க 5000 ரூபாய் வந்து உடன்பாடு இல்லை. காலையில் 3 பேருக்கு வாங்கிட்டேன். காலையில் 3 பேருக்கு 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். இப்ப இவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல உடன்பாடு இல்லை, கொடுக்க முடியாது. உங்ககிட்ட 5000 ரூபாய் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு நன்கொடை வைக்கலாம் சொல்லுங்க. பதிவு செய்ய பேசாதீங்க. இது உங்களுக்கான கேள்வி இல்லை. பதிவு செய்த ஒழுக்கமான தோழர்களுக்கான கேள்வி இல்லை. பதிவு செய்யாம நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க. எவ்வளவு உங்களுக்கு நன்கொடை வைக்கும் டக்குன்னு சொல்லுங்க. என் நிகழ்ச்சியில் போறோம். முக்கியமான தலைப்பு என்னங்க? ஒன்னும் பதில் இல்லாம இருக்கு. 3000 ரூபாய் சொல்லலாமா? 2000 ரூபாய் சொல்லலாமா? இல்லைங்க, 2000 ரூபாய் வாங்கிக்கிறது. மே 8ஆம் தேதி 2000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. அதை விட கம்மியா வாங்கினா அவங்களுக்கு மரியாதை. 2000 ரூபாய்க்கு 1 ரூபாய் வாங்கிக்கலாமா? 2001 ரூபாய் வாங்கிக்கலாமா? 2100 ரூபாய் வாங்கிக்கலாமா? 3000, 4000, 5000 ஏதோ ஒன்று பேசுங்க. டக்குனு முடிவு பண்ணிக்கலாம். சொல்லுங்க. என்ன 2100? செந்தில்குமார் பாண்டிச்சேரி நல்ல மனிதர். பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிற தெளிவான மனிதர். பதிவு செய்யாமல் வந்தவர்கள் குடும்பத்தோடு வந்தவர்களுக்கு வந்தீங்க. பதிவு செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு கட்டணம் நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃப்ரீ. அனைத்தும் 10 ரூபாய் தலைமை நாமக்கல் மாவட்ட தலைமை குடும்பத்தோடு நீங்க பதிவு செய்ய 2 பேர் குடும்பத்தோடு வந்துருக்கீங்க. உங்களுக்கு கட்டணம் நீங்க முடிவு பண்ணீங்க. 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி குடும்ப உறுப்பினருக்கு. அவருடைய தவிர மற்றவர்களுக்கு 2100 ரூபாய் கொடுத்து இப்ப மதிய உணவு பதிவு செஞ்சீங்க. ஒருவேளை பதிவு பண்ண மாட்டேன் அடம்பிடிச்சீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய சொந்த பொறுப்புல உணவு ஏற்படுத்தீங்க. உங்களுடைய சொந்த பொறுப்புல தங்குணர்வு ஏற்படுத்தீங்க. இனிமேல் 10 ரூபாய் வராதீங்க. 10 ரூபாய் இனிமேல் வெளியேறிய தேசி 10 ரூபாய்க்கு இங்க நிறைய பேருக்கு கட்டணம் செலவிட்டு இருக்கோம். எனக்கு போன் பண்ணியிருக்காங்க. தொடர்பு வாட்ஸ்அப் பதிவு கொடுத்தாங்க. கட்டணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெயர்லாம் சொல்லவும் மாட்டோம். அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். உங்களுக்கு கட்டணம் விலை வாங்கன்னு சொல்லிட்டோம். சிரமங்களை பயிர் கொண்ட எல்லாத்துக்கும் நாங்களும் சிரமங்களை பயிர் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் லாட்ஜுக்கு வாடகை இருக்கு, மண்டபத்துக்கு வாடகை இருக்கிறது, தண்ணியை தவிர எல்லாமே வெளியே தான் வாங்கியிருக்கோம். கீழே தான் எல்லா பொருளையுமே கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கான சிரமத்தை கொடுத்தீங்க. இதெல்லாம் ஏற்கனவே பதிவு போட்டுக்கிறோம். 64 பேர் பதிவு செஞ்சாங்க. 470 பேர் போன நிகழ்ச்சியில் கண்டிப்பாங்க. இதெல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு பதிவு போட்டுக்கிறோம். கடுமையான வார்த்தையை சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் கடுமையா கட்டுப்பாடா நாம இருந்தே ஆகிற சூழல் நாம இருக்கோம். அப்படிங்கிற புரிஞ்சுங்க. கட்டுப்பாடு இல்லாதவங்க கூட
குடும்பம் நடத்தலாமா? ஒழுக்கம் இல்லாத கூட காலையில் அரசு ஊழியர் ஒழுக்கத்துக்கு நம்ம கிளாஸ் இருக்கோம். நம்ம கிட்ட ஒழுக்கம் இருக்குல்ல, அதனால மதிய உணவு வேண்டிய வேலை 2700 ரூபாய் கட்டி டாக்டர் காந்திவாதி ரமேஷ் சார் அவர் இன்னொரு யார் வரவேற்பு யாரு? ரசீது யார் போறீங்க? வீரமாண்டியார் கிடையாது. ரோமன் சார் இருக்கிறது. சரி, ரோமன் சார் காந்திவாதி ரமேஷ் பணம் கட்டி ரசீது வாங்கிங்க. இந்த ரசீதை அரங்கத்துல வீரமாண்டியார் காட்டி உணவுக்கான டோக்கன் வாங்கிங்க. இல்ல நாங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சி அட்டன் பண்ணுங்க, நாளைக்கு அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பொறுப்புல தங்கிங்க, உங்க சொந்த பொறுப்புல உணவு எடுத்துக்கங்க. இனிமேல் 10 ரூபாய்க்குள்ள தயவு செய்து வர வேண்டாம், வரக்கூடாது, வரக்கூடாது. இது கடுமையான வார்த்தை தானே. நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு போன் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வரன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், பதிவு பண்ணிட்டு போறோம். பணம் முக்கியம் கிடையாது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பணத்துக்காக நம்ம இயக்கணும்ல அப்படின்னு தெரியும். லாபத்துக்காக இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு நம்முடைய தோழர்கள் காயப்படுத்துகின்றீர்கள், வருத்தப்பட வைக்கின்றீர்கள், ஒழுங்கிற்குள் வர தவறுகின்றீர்கள். இது சரியானது அல்ல. ஏனென்றால் ஒழுக்கம் மிக 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 முக்கியம். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய முறைகள் எல்லாமே மிக நேர்த்தியாக கட்டுப்பாடாக ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் படிக்கிறோம். சட்டமன்ற முற்றுகை போராட்டம் யார் யார் வந்து சென்னையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் ஒரு படத்தை கைத்தல் நாம் கலந்து கொண்டது 160 பேர். நமக்கு சென்னையில் பாதுகாப்பு கொடுத்தது 18 வாகனங்கள். முதல்வர் முற்றுகை 450 போலீஸ். எவ்வளவு பேர் போலீஸோட நாம கலந்துகிட்ட 160 பேரு. நமக்கு கொடுத்த பாதுகாப்பு 460 போலீஸ். அதுல ஜாயிண்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் இருக்காங்க. காரணம் நாம் எடுத்த கோரிக்கையுடைய முக்கியத்துவம், நாம் எடுத்த போராட்ட முறையின் முக்கியத்துவம். நாம் எடுத்த போராட்ட முறை மிக கடுமையா, மிக தெளிவா சொல்லியிருக்கோம். தகவல் ஆணைய சீரமைப்புக்காக நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கோமா? தகவல் ஆணையத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம், தகவல் ஆணையத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போராட்டம், கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம். இந்த போராட்டங்கள்லாம் அறிவித்த பொழுது இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு விருப்பமில்லை. இந்த போராட்டத்தை வடிவம் மாற்றி வைப்பதற்கு நாம் விரும்பினோம். ஆனால் என்னிடம் அனுமதி பெறாமல், போராட்ட அனுமதி பெறாமல் 100க்கும் மேற்பட்ட சென்னையில போய் நின்றுட்டீங்க. நீங்க வந்துட்டீங்கிறதுக்காக போராட்டம் செஞ்சோம். கோரிக்கை பாதி நிறைவேறிச்சு, போராட்டம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா நீங்க வந்துட்டீங்கிறதுக்காக போராட்டம். ஒரு நபர் உங்க ஊர்ல சென்னை போயிட்டு தான் எவ்வளவு செலவாகும்? ஒரு செய்தியை கேட்டு பரிமாறினா போராட்டத்துக்கு 50 பேர் தேவை. சென்னையில் ஒரு போராட்டம் பண்ணும்போது வெறும் 50 பேர் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். நீங்க 200 பேர், 300 பேர், 500 பேர் வரீங்க. எவ்வளவு பேருக்கு குழம்பு கிடைக்குமா? ஒரு கேள்வி உங்க மனசை கேட்டுங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது, முடியவே முடியாது. அவர்களை நாம அசைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அசைவுக்கு 20 பேருக்கு 50 பேர் போதும். ஒரு போராட்டம் பேனர் பிடிக்க 4 பேர், பேனருக்கு பின்னாடி குழந்தைகளுக்கு 20 பேர், எவ்வளவு பேர் தான் போதும். எதுக்கு 500 பேர் சென்னைக்கு வரணும்? நாங்க திட்டமிட்டு ஒரு 50 பேர் வர சொல்றோம். நீங்க 500 பேர் நிற்கிறீங்க, எவ்வளவு பேருக்கு குழப்பம்? நமக்கெல்லாம் தொழில் இருக்குல்ல. சென்னை வந்து போடுற அந்த பணத்தை எங்கேயும் ஊற்றினா புத்தகம் வெளியிட்டோம். யாராவது புத்தகங்களுக்கு ஆதரவு தரீங்க, பணம் ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் இந்த செய்திகளை பரிமாறுவது நட்போடு பரிமாறுகின்றோம், வருத்தங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் தலைவர்கள், நீங்கள் தலைவர்கள், மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய நீங்கள் தலைவர்கள். 10 ரூபாய்க்கு தலைவர் யாரு? அவங்க தலைவர் யாரு? எல்லாருமே சார். எனக்கு நான் தான் தலைவன், எனக்கு நான் தான் தலைவன். எவ்வளவு தெளிவா நீங்க இருக்கீங்க அப்படின்னா தலைவருக்கு சரியா வழிகாட்டு இல்ல, தலைவருக்கு சரியா வழிகாட்டு இல்ல. நாங்க யாரு? இந்த இயக்கத்துல சம்பளம் வாங்காத நிர்வாகிகள், சம்பளம் வாங்காத வேலைக்காரர்கள், மாநில நிர்வாகிகள், உங்களுடைய சக நண்பர்கள், சம்பளம் வாங்காத பகுதி நேர பணியாளர்கள். உங்க என்ன சம்பளம் வாங்கல, சம்பளம் வாங்காத பகுதி நேர பணியாளர்கள். எங்களை பயன்படுத்தி தலைவருக்கு நீங்க முடிவெடுக்கணும். தலைவருக்கு தப்பா தான் நாடு கெட்டு போயிடும். தலைவருக்கு தப்பா தான் இந்த நாடு கெட்டு போயிடும். நாட்டை சரி பண்றதால உங்களை தலைமை பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்க போராட்ட காலத்தில் இறக்கணும் தலைவர்கள், போராட்ட காலத்தில் தலைவர் இறக்கணும். இதனுடைய உண்மைகளை, ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை லைவ்ல பேச முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நேரடி ஒழிப்புக்கு பதிவு இருக்கு, உளவுத்துறை நண்பர்கள் நிறைய விஷயங்களை மனவிட்டு பேச முடியாது.
ஆனா நம்ம வெளிப்படையா ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிறோம். எந்த மறைவும் இல்லாமல் ஒளிவு முறைவும் இல்லாமல் செஞ்சுக்கிறோம். நீ தமிழ்நாட்டுல ஆட்சிய பயிற்சி நிறைய பேர் நடத்துறாங்கல்ல, தகவல் வச்சுட்டு பயிற்சி வகுப்பு நிறைய அமைப்புகள் நடத்துறாங்கல்ல, நடத்துறாங்களா? அறமுறை நடத்துது, தம்பி ஹக்கீம் நடத்துறாப்புல, சட்ட பஞ்சாயத்து இயக்கம் நடத்துது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆர்கே அமைப்புகள் இருக்காங்க, தகவல் வச்சு ஆர்வலர் அமைப்புகள் இருக்காங்க. நிறைய பேர் பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு 4 இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது. இப்ப நம்முடைய பயிற்சி வகுப்பு காலையில் தமிழ் தகவலத்தில் ஆரம்பிச்சு கடைசியா நன்றி வரைக்கும் லைவ் போடும். நேரடி ஒளிபரப்பு நம்ம கிட்ட பேட்டரி இருக்கிற வரைக்கும் டேட்டா வரைக்கும் ஒளிபரப்பும். அது நீங்களும் ஒளிபரப்புறீங்க. வேற ஏதாவது அமைப்புடைய சட்டப்பயிற்சி வகுப்பை, ஆர்கே வகுப்பை லைவ் போட முடியாது யாராச்சும்? ஏன் போட முடியல? ஏன் போட முடியல? யோசிச்சீங்க. நம்ம கிட்ட மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. மேடையில் என்ன சொல்றோமோ அதுதான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறோம். பயிற்சிக்குள்ள என்ன பேசணுமோ அதுதான் 4 பேர் உட்காந்து பேசுறோம். இதை மாற்றி சொல்லிக்குமா? வேற ஏதாவது ரகசியம் மேல சொல்றோமா? இல்லைங்க. உங்களுக்கு யாராவது ரகசியம் மேல தகவல் சொல்லிடுமா? இல்லைங்க. ரகசியம் பயிற்சி, ரகசியம் மதுரையில் எந்த ரகசியம் எனக்கு கிடையாது. எந்த ரகசியம் எனக்கு கிடையாது. எல்லாம் வெளிப்படையதான். போராட்ட களங்கள் வரக்கூடிய போது போராட்ட வடிவமைப்பு இருந்து திட்டமிடுவதற்காக சொல்லுவோம். கூடிய செலவுகளை குறைப்பதற்காக. மற்றபடி மதுரையை பொறுத்தவரை எல்லா விஷயத்தையும் ரகசியமே எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். நம்முடைய நிர்வாகிகள் எங்களோட தகவல் பரிமாற்றத்தை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சி மாதிரி வீட்டில் கிளம்புற வாட்ஸ்அப் ஒரு பதிவு போடுங்க. கிளம்பிட்ட நிகழ்ச்சி கிளம்பிட்டான்னு போடுங்க. வீட்டுக்கு போனோம்னா வீட்டுக்கு போய் சேர்த்து திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பதிவு போடுங்க. சங்கரன் தேவன் திட்டங்கள்ல எஸ்ஐ சங்கரன் மாண்டவனி படம். நான் நிறைய பேருக்கு கடுமையாக பேசியிருக்கேன். வயது பெரியவங்க கூட பார்க்காம மிக கடுமையாக சொல்றேன். நீ வீட்டுக்கு போய் சேர்ந்தா எனக்கு தெரியும். நான் 3 பதிவு போடுறேங்க. உங்க ஊர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன். நாமக்கல் மாவட்டம் எல்லைக்காரங்க நாமக்கல் மாவட்டம் கீழ்சாக்கு ஒரு பதிவு போறேன். மறைப்போம் ஒரு செய்தி சொல்றேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க 200 நான் பதிவு தனித்தனியா போகணும்னு ஆசைப்படுறேன். முடியாது. 3 போய் பேச முடியல. இப்படி பேச்சுல போய் நாமக்கல் மாவட்டம் எல்லைக்கு டீ சாப்பிடுறேன். நல்ல வீட்டுக்கு எங்க ஊர் பண்ணேன் தேடி சாப்பிட்டுக்கிறேன். மறைப்பா செய்தி சொல்றேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன் பாதுகாப்பா சொல்றேன். நாம குடும்ப உறவோடு இல்ல, நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் தானே, சமூக ஒரு குடும்பம் தானே, தமிழர் ஒரு குடும்பம் தானே. நீங்க நிகழ்ச்சிக்கு வரது எனக்கு தெரியும்ல, வீட்டுக்கு நீங்க பாதுகாப்பா பேசுறது எனக்கு தெரியும்ல, நாம தெரியும்ல. இந்த உறவு எத்தனை வளர்த்துவோம்? என்ன நல்ல காலத்துல வந்தீங்க. நம்ம குடும்பத்தோட நம்ம நண்பர்கள் நம்ம உறவு பதிவு இல்லாம முன்பதிவு இல்லாம தகவல் இல்லாம இருந்து மிக 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 மோசமான கெட்ட பழக்கம். எங்க கூட நீங்க தகவல் பரிமாறணும்னா உங்க பயிர்களுடைய தோழமை கூட மற்ற பொறுப்பாளர்களோட தகவல் பரிமாற்றம் எவ்வாறு இருக்கும், இதுல 10 ரூபாய்க்கு தனி சீரமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இதற்கு மேல் இந்த விஷயத்தை பேசுவது நாகரிகமாக இருக்காது. அதனால் உணவு இடைவெளி நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். 2500 ரூபாய் நன்கொடை கொடுத்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். இதில் ஏதாவது சிரமம் இருந்தால் தயவு செய்து என்னிடம் தனியாக பேசுங்க. யாருக்காவது சிரமம் இருந்தால் தனியாக பேசுங்க. சிரமம் பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை. பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை. தகவல் பரிமாறிக்கல அப்படின்றது மிக கடுமையான மோசமான செயலாக நாம் பார்க்கணும். பார்த்தா நம்ம உங்க வீட்டுல ஒன்றும் இல்லை சொல்லாம வெளியே போய் ஏற்றுவீங்களா? உங்க அப்பா வீட்டுல சொல்லாம போற ஏற்றுவீங்களா? வயசுல பெரியவர்தான், குடும்ப தலைவர் தான், வீட்டுல போகலாம் மாட்டி போட்டு போறாங்க, வேலைக்கு போட்டு போறாங்க, நம்ம வயசுல நம்ம போட்டு போறாங்க. இது குடும்ப உறவு நம்ம வரணும் இல்ல. இந்த தகவல் பரிமாற்ற பிள்ளைகள் வந்து வைக்கிறது அதை பிறகு சரி செய்து விடுவோம். வீடியோ பதிவு சொன்னாங்க. சந்தேகத்தை அதை எழுதிட்டே பாருங்க. நம்ம இன்னைக்கு முழுசும் 20 வருஷம் கூட தான் பேச போறோம். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்காம போக போறதில்ல. வீடியோ பதிவு தொடர்பாக தீர்ப்பு வைக்கிறது நான் சொன்னார். குஜராத் பார்த்தா மும்பை கோட்டை குஜராத் போறோம். அந்த தீர்ப்பை நானும் பார்த்தேன். ஒரு காணொலி பதிவு சமூக ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவியது. நீதிபதி அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்கின்றார். காவல் நிலையத்தில் வீடியோ பதிவு செய்தார். அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. என்ன பண்ணாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குதா? நல்லது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மனிதர் காவல்துறை நடவடிக்கைகளை வீடியோ பதிவு செய்யறாரு. அதுதான் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. என்ன வழக்கு பதிவு செய்யறா? அவருடைய அரசு வேலையை தடுத்தார்கள். என்ன வேலையை? அரசு வேலை. ஆமா, வேலையை தடுத்தாங்க. ஒரு வீடியோ பதிவு இதெல்லாம் குழம்பு எடுத்தாரு, அரசாங்க வேலையை தடுத்தாரு அப்படின்னு குற்றம் சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கை ரத்து செய்வதற்காக பாதிக்கப்பட்ட நபர் சமூகத்திற்கு வீடியோ பதிவு செய்த நபர் நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றம் காவல்துறை சார்ந்த அரசு வழக்கறிஞர் ஒரு கேள்வி கேட்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கான்னு கேட்குது. என்ன கேள்வி நீதிமன்றம்?
என்ன இருக்குங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் இருக்கான்னு கேக்குது. அரசாங்க வைக்கிறது சட்டம் இருக்கா இல்லையா? கரண்ட் ஆப்புங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ பதிவு செஞ்சது தவறு சொல்றீங்க. எந்த சட்டப்படி, எந்த சட்ட பிரிவுப்படி, என்ன செக்ஷன்ல, என்ன ஜிஓல வீடியோ பதிவு செய்யறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நட்டி கேட்கறாரு. யாரு கேட்கறாரு? அரசாங்கத்தை நட்டி கேட்கறாரு. என்ன சட்ட பிரிவுல வீடியோ பதிவு செய்யறாங்க சொல்றதுக்கு அந்த அரசாங்க வைக்கிறதுக்கு மண்டையில சட்ட அறிவுல மசாலா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் எனக்கு தெரியும். என்னோட சட்டம் உங்களுக்கு அதிகமா தெரியும். அது அப்புறம் நீதிபதி கேட்டப்ப அரசாங்க வைக்கிறது பதில் சொல்றது இல்ல. நீதிபதி அரசாங்க வைக்கிறது கேள்வி கேட்க கடுமையா. தெரிஞ்சா பேச எல்லாம் முடியும் உட்கார். தெரிஞ்சா பேச எல்லாம் உட்கார் அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு. இந்த வீடியோ பாருங்க. பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ரொம்ப மனசிச்சு. காவல் நிலையத்தில் புகுந்து வீடியோ பதிவு செய்யலாம் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு தெரியுமா? அப்படிங்கிற பொம்பு சீட்டு அப்படியே நிமிர்ந்து நிக்கிறீங்க. அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பு எடுத்து யாரும் படிச்சீங்களா? யாரும் படிக்கல. நான் படிச்சேன். அந்த தீர்ப்பு வயிறு இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல. தீர்ப்புல ஜட்ஜ் என்ன எழுதியிருந்தாருன்னா இந்த பேசின விஷயம் சரி. தீர்ப்புல நீதிபதி காவல் நிலையத்தில் வீடியோ பதிவு செய்வதற்கு இந்திய சட்டத்துக்கு அதிகாரம் இருக்குது, பொதுமக்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படி எழுதியிருந்தாருன்னா நீங்க வீடியோ பதிவு செய்யலாம். ஜட்ஜும் வக்கீலும் பேசிட்டாங்க. வீடியோ பதிவு பார்த்தேன். நீதிபதியும் வக்கீலும் பேசிக்கிட்டாங்க. பேசிட்டப்ப ஏமா கேஸ் போட்டுக்கிற, என்ன சட்டப்பிரிவுல வீடியோ பதிவு பண்ணக்கூடாது சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா கதை சொல்லுது. அவர் போலீஸ் வந்தாருங்க, வீடியோ பதிவு பண்ணாங்க, வேலையை கெடுத்துட்டாருங்க, கொச்சையா பேசுறாங்க, அவர் சமூக ஆர்வலங்க, அவர் ஆர்டி போடுவாங்க, அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணதாங்க வேலை. போலீஸ் தான் உங்களுக்கு இருப்பாரு, அவர் வேற யாருக்கும் உங்களுக்கு பண்ணாரு, போலீஸ்ல உங்களுக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய ரவுடி அவரு, அவர் குற்ற பின்னணி உள்ளவருங்க, அவர் கேஸ் ஹிஸ்டரி என்னன்னா அப்படின்னு அந்த அம்மா கதை சொல்லிச்சு. ஜட்ஜ் என்ன கேட்டாரா? இந்தம்மா நான் என்னமா கேட்ட வேண்டாம், என்ன செக்ஷன்ல தடை பண்ணிருக்கு செக்ஷன் சொல்லுமான்னு கேட்டாரு. அந்த அம்மா தெரியாம மறுபடியும் கதையை சொல்லிச்சு. ஜட்ஜி கோச்சிட்டாரு. தெரிஞ்சா பேசு, சட்டம் தெரிஞ்சா சொல்லு, என்ன கம்பு உட்காருமா அப்படின்னு. இது வீடியோ பார்த்தோம், அண்ணன் பார்த்தீங்க, நான் பார்த்தோம், நான் எல்லாமே பார்த்தோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பு எழுதிய நீதிபதி இதை பற்றி எதுவுமே சொல்லல. கேஸை ரத்து பண்ணாரு. அந்த அவர் மேல போடுற கேஸை ரத்து பண்ணிட்டாரு. கிரிமினல் கேஸை எஃப்ஐஆர் பாஸ் பண்ணிட்டாரு. வீடியோ பதிவு செய்யலாம் சொல்ல, செய்யக்கூடாதுன்னு சொல்லல. எந்த சர்டிபிகேட் செய்யலாம், எந்த சர்டிபிகேட் செய்யக்கூடாது அது டிஸ்கஷன்ல வரல. எதுவுமே வரல. அது ஒரு விளக்கெண்ண தீர்ப்பு, அது ஒரு வெங்காய தீர்ப்பு. இதை நம்பிக்கிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வீடியோ பதிவு பண்ண முதுகு கிழிஞ்சு போயிடும், டக்குவா ரத்து போயிடும், ஒரு எஃப்ஐஆர் ஆயிடும். அப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைவ இந்த லூசு பசங்க, மென்டல் பசங்க, கிறுக்கு பசங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போற சட்டத்தெல்லாம் நம்பி ஏமாது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தவறான தீர்ப்புகளை, தவறான சட்ட முன் உதாரணங்களை நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடிட்டு இதெல்லாம் ஆபத்தான விஷயம். அதனால ஒரு காணொலி பார்க்கறீங்க, வீடியோ பார்க்கறீங்கன்னா தயவு செஞ்சு அதனுடைய தீர்ப்பு எடுத்து படிங்க. அந்த தீர்ப்புல இருந்தா அதை வெளியே சொல்லுங்க. இல்லையா அது தமாசு, ஜோக்கு ஏதோ நடந்துச்சு, ஒரு காலம் ஒண்ணு வந்துச்சு, கட் பண்ணி போட்டாங்க. சினிமாவில் பாப்பீங்க, அடிக்கடி பாப்பீங்க, ஹீரோ ஹீரோயின் பார்ப்பாங்க, கதாநாயகன் பார்த்துக்குவாங்க, பார்த்தோன்னு லவ் வந்துடும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே சோத்து சிக்கி வச்சத எந்த படத்தையும் காட்டானா? என்னங்க காட்டினா படம் ஓடாது தலைவா. அவ்வளவுதான். அதே மாதிரி இதுவும் இதெல்லாம் நம்பிக்கினே ஏன் போய் மாட்டினேன், ஜாமீன் இருந்தா போயிடும், சொத்தரிஞ்சு போயிருந்தேன், வேணானே. இதைதானே நாங்க தொடர்ந்து பயிற்சி சொல்லிட்டு இருக்கிறோம். இது அப்புறமா பேசுவோம். இதுல கொஞ்சம் பின்னு புத்தெல்லாம் இருக்கு. சரி, காவல்துறை வீடியோ எடுக்கூடாதா? ஒரு அரசாங்கத்துல வீடியோ எடுக்கூடாதா சொல்லுங்க? எடுக்கலாம். எந்த சட்ட பிரிவு எடுக்கலாம் சொல்லுங்க. இது அதுதான் ஒண்ணுமே சொல்ல, வெங்காயம் திருப்பி சொல்ல, அதை போய் மறுபடியும் பேசுறேன். தகவல் உரிமை சட்டத்துல மிகச்சரியா சொன்னார். எழுதுருங்க, கை தட்டுங்க.
மிகச்சரியா சொன்னாரு. காவல்துறை அதிகாரிடம், பொறுப்பு அதிகாரிடம், அங்க யார் காவல்துறையில டியூட்டி இருக்காங்களோ அவர்கிட்ட அனுமதி வாங்கி வீடியோ எடுக்கலாம். உட்காரு உட்காரு. இது நடக்குமா? இது நடக்குமா? நடக்காது. அனுமதி கேட்டீங்கன்னா சாத்தான் குளத்தை அடிக்கடி மனசுல வச்சுக்கினே விடுங்க. இதுக்கு மேல போக வேண்டாம். யாராச்சும் சட்டப்பிரிவு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. காவல் நிலையத்தில் வீடியோ பதிவு செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் கேட்டார்ல ஜட்ஜ, அந்த நமக்கு தெரியல. இப்ப நான் கேட்டு கேட்கிறேன், காவல் நிலையத்தில் வீடியோ பதிவு செய்யலாம் அப்படின்னு சட்ட பிரிவுகள் இருந்துச்சுன்னா, உயர் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் ஊருக்கே சொல்றேன், கடல்லே இல்லையா. சரி, ஒரு அரசாங்க அலுவலகத்துல வீடியோ பதிவு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? இது பொது இடம், கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வீடியோ பதிவு செய்யலாமா? செய்யலாம். ஆனா என்கிட்ட அனுமதி வேணும். யார்கிட்ட அனுமதி வேணும்? யார்கிட்ட? ஏன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் நான். அந்த வகையில என்கிட்ட அனுமதி வேணும். கூட்டத் தலைவர் பாஸ்கர் அல்லது அவர்கிட்ட அனுமதி வேணும். இது ஒரு தனி 10 ரூபாய்க்கு வேண்டிய ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இந்த இடம் பொது இடமாக இருக்கலாம், பொது நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் 10 ரூபாய்க்கு வேண்டிய ஒரு தனி அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இங்கே வீடியோ பதிவு செய்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் அல்லது கூட்டத் தலைவரிடம் அனுமதி பெற்று வீடியோ பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? ஒரு அரசாங்க பொது இடம் தானே, வீடியோ பதிவு செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். செய்யலாம். என்ன சொன்னாங்க? செய்யலாம். அதுல கொஞ்சம் முறைகள் இருக்கு. அதுல கொஞ்சம் முறைகள் இருக்கு. அது பொதுவெளியில் பேசுவதற்கு உகந்தது அல்ல. அது பொதுவெளியில் பேசுவதற்கு உகந்ததல்ல. லைவ் ஓடிட்டு இருக்க வேண்டாம். அதனால எச்சரிக்கையா மறைமுகமா வீடியோ பதிவு பண்ணுங்க. சோதனமா புழைச்சிங்க. நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை வீடியோ பதிவு செய்யலாமா? என்னங்க? கூடவே கூடாது. கூடாது இல்ல, கூடாது கிடையாது, கூடவே கூடாது. வேலூர் மாவட்டத்துல, ராணிப்பேட்டையில, வேலூர் மாவட்டத்துல, ராணிப்பேட்டை வேலூர் தர்மாவட்டம், ராணிப்பேட்டையில நம்முடைய துணை பொதுச்செயலாளர் தர்மேந்திரன் கனிமூல கொள்ளைக்கு எதிராக, ஊராட்சி ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர். இவர் மீது உள்ளூர் அதிகாரிகள் அவர் மீது இந்த எரிச்சல்ல ஆர்டி போட்டதுல, கோரிக்கை மனு கொடுத்ததுல, புகார் மனு கொடுத்ததுல, நீதிமன்றத்துக்கு போனதுல, கோர்ட்டு கேஸ் போட்டதுல, ஊழலுக்கு எதிராக கேஸ் போட்டதுல போச்சுட்டு குண்டாசு கைது செய்து விட்டார்கள். எதிர குண்டா தடை செய்து கைது செய்து விட்டார்கள். வழக்கமா நம்ம எல்லாம் கேஸ் போட்டா என்ன பண்ணுவோம்னா, கேஸ் முடிஞ்ச நம்ம குழப்பாக்க போயிடுவோம். ஆனா நம்முடைய 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலாளர் தர்மேந்திரன் குண்டாஸ் போட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிசிபி, ஆர்டிஓ, தாசில்தார், ஏடி பஞ்சாயத்து எல்லா பையனையும் அக்யூஸ்டா செஞ்சு மனித உரிமை கேஸ் போட்டிருக்காரு. இதுல பொய் கேஸ் போட்ட, பொய்யா குண்டாஸ் போட்ட அரசு ஊழியர் மேல, கலெக்டர் மேல, எஸ்பி மேல கேஸ் போட்டார். அடுத்த மாசம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஜூன் மாசம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ராணிப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மனித உரிமை நீதிமன்றத்தில் அந்த கேஸ் அடுத்து போகுது. யோசிச்சு பாருங்க. அடுத்த மாசம் 4ஆம் தேதி ராணிப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வருது. தர்மேந்திரன் 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 அவர் கூப்பிடுவாங்க. நம்ம போய் நிற்பாரு. அடுத்து குற்றவாளிகள் கூப்பிடுவாங்க. யார? குற்றவாளிகள். அக்யூஸ் கூப்பிடுவாங்க. A1 அக்யூஸ் நம்பர் 1 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர் கலெக்டர். இரண்டாவது குற்றவாளி. அடுத்த குற்றவாளி சூப்பர் ஆஃப் போலீஸ், காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி. எங்க? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். திருடன், முடிச்சவைக்கு, முளை மாதிரி, பாலியல் குற்றவாளி இவெல்லாம் வந்து நிக்கிற இடத்துல யாரு வந்து நிக்க போறாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கலெக்டர், டிஎஸ்பி, ஆர்டிஓ, தாசில்தார், ஏடி பஞ்சாயத்து, பொய் புகார் கொடுப்பது துணையாக இருந்த ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள், அவங்களுடைய கையாட்கள், மொத்தம் 14 பேருக்கு மேல மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி கூப்பிடுறத, ஏன்னா இந்திய வரலாற்றுல முதல் வழக்கு தான். சவுகிருஷ்ணன் மேல குண்டாஸ் போட்டாங்க. சவுகிருஷ்ணங்கரால மனித உரிமை நீதிமன்றத்தில் கேஸ் போடுறதுக்கு தைரியம் பத்தல, அறிவு இல்லை, அறிவு இல்லை, சட்ட அறிவு இல்லை. யாருக்கு? சவுகிருஷ்ணன். தைரியம் கூட இல்லை. மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கணும். சமூக ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு மேல, அரசியல் கட்சியாளர்கள் நிறைய பேருக்கு மேல இதை குண்டாஸ் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க எவ்வளவு பெரிய விஜய்பியும் மனித உரிமை நீதிமன்றத்தில் போய் எஸ்பி மேல, கலெக்டர் மேல வழக்கு போடுறது கிடையாது. மொத்த வழக்கு 10 ரூபாய் மாநில துணை தர்மேந்திரன் தான் போட்டுக்காரு. எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த வழக்கு நீங்க கோர்ட் சொல்ல போய் நின்று டபாலி கலெக்டர், 1வது குற்றவாளி கலெக்டர் A1 கலெக்டர் கூப்பிடுறத வீடியோ பதிவு பண்ணி போடணும்னு ஆசை. போட்டா என்ன தெரியுமா? நீதிமன்ற அவமதிப்பு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வச்ச சங்கர்
அப்படிங்கிறதுல நீதிமன்றம் அனுமதி பெற்றுக்கொண்டு போடலாம். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல காணொலி காட்சிகள் மூலமா வழக்கு விசாரணை நடத்துறாங்க. அங்க வீடியோ பதிவு அவங்களே வெளியிடுறாங்க, வெப்சைட்ல வெளியிடுறாங்க. அவற்றை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். கீழ் நீதிமன்றங்கள்ல வீடியோ பதிவு செய்வதற்கு, புகைப்படங்கள் எடுப்பதற்கு சட்டத்தில் அனுமதி இல்லை. அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை அந்த அலுவலகத்தினுடைய அதிகாரியை அனுமதி பெற்று வீடியோ பதிவு செய்ய வேண்டும். இப்படிதான் சட்டப்பயிற்சி நான் கிளாஸ் எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கேன், இனிமேல் நீங்க எல்லாம் வெளியே போய் ஒம்புத்திரம் பண்றதை குறைஞ்சி போயிடும், அரசு ஊழியர்களுக்கு சாதகமா போயிடும். இப்படி ஒரு பயிற்சி நான் எடுக்கணுமா? இதுதான் உங்க நோக்கமா? இதுதான் உங்க நோக்கமா? இதை நான் தனியார்ல கேட்டா நான் சொல்லி போடல. இதை நீ தனியாருக்குள்ள நைட் எங்க பேசியதில்ல, இன்னைக்கு நைட் பேசுவல, நாளைக்கு நைட் பேசுவல, இதை கேட்டாலும் சொல்லி போடல. அதை விட்டுட்டு இப்ப லைவ்ல போச்சு, எல்லா அரசு ஊழியரும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 லட்சம் பேர் முகநூல்ல என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுல 50,000 பேர் அரசு ஊழியர்கள். இப்ப 50,000 அரசு ஊழியருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ எடுக்க கூடாது அப்படிங்கிற தகவலை இந்த பயிற்சி வகுப்பு மூலம் சொல்லிட்டோம். சொன்னதுல என்ன லாபம் உங்களுக்கு சொல்லுங்க? இந்த விஷயத்தை சொன்னதுல சமூகங்களுக்கு எதிராக, தகவலாளர்களுக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிராக ஒரு பயிற்சி வகுப்புல ஒரு சட்ட செய்தி சொன்னதுல உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? அதான் சொன்னீங்க. அதை தனியாக எடுத்து சொல்லியிருக்க போறேன். இந்த சட்ட விளக்கத்தை சொல்லியிருக்க போறேன். நிறைய பேருக்கு நான் தனியாக சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் பொது வெளியில சொல்லிட்டேன். இதுல சமுதாயத்துக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், இந்த கிளாஸ் கொடுக்கல என்ன லாபம்? அரை மணி நேரம் உங்களுக்கு எதிராக ஒரு பயிற்சி எடுத்துக்கிறேன். அரை மணி நேரம் உங்களுக்கு எதிராக ஒரு பயிற்சி எடுத்துக்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு ஆதரவா ஒரு பயிற்சி எடுத்துக்கிறேன். இப்ப நம்முடைய இவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பேர்த்த உட்கார வச்சு நம்முடைய பணத்துல அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி போட்டுக்கிறோம். இது தேவையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில நாங்கள் பேசாத ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால், 10 ரூபாய்க்கு நல்வழி பொதுவெளியில் ஒரு விஷயத்தை பேசவில்லை என்றால் அதில் உங்களுக்கு எதிரான ஒரு தகவல் நினைச்சிங்க. தகவல் உரிமைச்சட்டத்தை பற்றி, சமூக ஆர்வலர்கள் பற்றி, தகவல் ஆர்வலர்கள் பற்றி ஒரு விஷயம் பொதுவெளியில் பகிரப்படுகின்றது. ஒரு நிறைய வீடியோ பார்க்க, செய்தி பாக்குறீங்க, நான் வாயை திறக்கல அப்படின்னா, அது தொடர்பாக நான் கருத்து சொல்ல அப்படின்னா அது உங்களுக்கு எதிரான தகவலாக இருக்கும். கருத்து சொன்னா ஒரு எதிராக இருக்கும். நான் சொல்லல அப்படிங்கிற மனசுல வச்சுங்க. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்க, போன் வைக்கிறது சொல்ல போனேன். நீங்க அதை தனிப்பட்ட முறையில் நண்பர்களுக்கு சொல்லுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா, பாதுகாப்பா பயன்படுத்துங்க. மனித உரிமை நீதிமன்றத்தை பத்தி இப்ப பேசணும். தண்டனை வழக்கு போட்டுக்காரு. மனித உரிமை நீதிமன்றத்தை நாம நிறைய பயன்படுத்தணும். மனித உரிமை நீதிமன்றத்தை நிறைய பயன்படுத்தணும். இப்போ ஒரு சின்ன வழக்கமான பயிற்சி சொல்றது, சாப்பாடு டைம் ஆச்சா, சாப்பாடு ரெடியா இல்லையா, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடியா இல்லையா, என்ன பண்ணலாம்? என்ன யாரும் சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா? சர்க்கரை நோயில யாராச்சும் சுகர் பேஷண்ட் நேரத்தில் சாப்பிடணும்னு தான் சொல்லுங்க. உங்களுக்கு மறுபடியும் அடுத்த டீ கொடுக்கும், தேநீர் கொடுக்கும். மனித உரிமை மீறல்கள். மனித உரிமை என்னங்க? மனித உரிமை என்னங்க? போலீஸ் நம்ம மேல பொய் கேஸ் போடுச்சு, போலீஸ் நம்மளை அடிச்சு, இதுதான் மனித உரிமை நினைக்கிறோம்ல. இது மட்டும் இல்ல, ஒரு அரசாங்க அலுவலகம், அரசு ஊழியர்கள் நமக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது செய்ய தவறுனாலும் மனித உரிமை மீறல். ஒரு அரசு ஊழியர் நம்ம மேல பொய் கேஸ் கொடுத்தா அது மனித உரிமை மீறல். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அது திருப்பூர் நம்ம நண்பர் தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு ஊராட்சி செயலாளர் தண்ணி பைப்பை கட் பண்ணிட்டாரு. என்னது கட் பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போன ஆர்டிஐ போட்ட சமூக ஆர்வலர் மீது அவருடைய வீட்டுக்கு போன குடிநீர் இணைப்பை துண்டிச்சிட்டார். இது மனித உரிமை மீறலா இல்லையா? அவ்வளவுதான். குடிநீர் இணைப்பு கேட்டு பணம் கட்டியிருக்க ஒரு நண்பர் உரிய காலத்தில் குடிநீர் இணைப்பு தரல, 2 வருஷமா தரல. இது மனித உரிமை மீறல். ஒரு அரசாங்க அலுவலகம், ஒரு அரசு ஊழியர் நமக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யல அப்படின்னா அது பாதிப்பு இருக்கு. அதுவும் மனித உரிமை பாதிப்பு. இதற்கு நம்ம மற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மனித உரிமை நீதிமன்றம் மூலமா அல்லது மனித உரிமை ஆணையம் மூலமா நடவடிக்கை எடுக்கலாம். மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் சென்னையில இருக்கு. எங்க இருக்கு? நெட்ல போய் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கிடைக்கும். டெல்லியில தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நேரடியா தேசிய மனித உரிமை ஆணையத்தையும் புகார் தரலாம், தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தையும் புகார் தரலாம். இந்த புகார் தரது நீங்க நேர்ல போக தேவையில்லை, ஆன்லைன் மூலமா, இணையதளம் மூலமா, ஆன்லைன் மூலமா புகார் தரலாம். மனித உரிமை சட்டத்துல அவங்க போடுற விதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் புகார் கொடுக்கல ஒன்று மாநில ஆணையத்தில் தரணும் அல்லது மத்திய ஆணையத்தில் தரணும் சொல்லி நெட்ல சொல்லும். நீங்க புகார் கொடுக்க ஏற்கனவே மாநில ஆணையத்தில் கொடுத்தா மத்திய ஆணையத்தில் கொடுக்கக்கூடாது. டெல்லியில் உடைய ஆணையத்தில் புகார் கொடுத்தா சென்னை ஆணையத்துக்கு புகார் தரக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு செய்தி அதில் வரும். அந்த செய்தி நீங்க காதுல வாங்கிக்க தேவையில்லை.
அந்த செய்தி நீங்க காதுல வாங்கி தேவையில்ல. 2 பேருக்கு புகார் கொடுத்துருங்க. 2 பேருக்கும் புகார் ஆன்லைன்ல கொடுத்துருங்க. நீங்க ஆன்லைன்ல கொடுத்த புகார் உடனடியா கேஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, விசாரணைக்கு வரும். இது ஒரு பக்கம். மனித உரிமை நீதிமன்றம் உங்க ஊர்ல இருக்கு, உங்க மாவட்டத்தில் இருக்கு. மாவட்ட அமர்வு நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட், மனித உரிமை நீதிமன்றம் செயல்படுது. நேரடியா அங்க கேஸ் போட முடியும். நேரடியா மாவட்ட மனித உரிமை நீதிமன்றத்தில் கேஸ் போட முடியாது. உங்க உள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல புகார் கொடுத்தீங்கன்னா சாட்சிகளை விசாரிச்சுட்டு மாவட்ட மனித உரிமை நீதிமன்றத்துக்கு கேஸ் அனுப்பிப்பாங்க. அங்க நீங்க வக்கீல் வைக்க தேவையில்லை. அங்க நீங்க உங்களுக்காக அரசாங்க வழக்கறிஞர் ஆஜராகுவார். சிறப்பு அரசாங்க வழக்கறிஞர், மனித உரிமை மீறலுக்கான சிறப்பு அரசாங்க வழக்கறிஞர் உங்களுக்காக கேஸ்ல ஆஜராகுவார். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஆனா தர்மேந்திரன் போட்ட கேஸ் நம்பர் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருடம். 2 வருஷம் அவர் பொறுமையா 5 நாளைக்கு ஒரு வாய்தா விட்டு நின்னாரு. என்ன பிறகுதான் அந்த கேஸ் கோப்புக்கு எடுக்கப்பட்டது. ஏன்னா இந்தியாவிலேயே முதல் கேஸ். அதனால நாமளும் அதை பொறுமையா அணுகணும். பொறுமையா போற எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும். மனித உரிமை புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் போலீஸ்க்கு வரும். யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? போலீஸ். போலீஸ்க்கு எதனா புகார் கொடுத்து போலீஸ்க்கே வந்தா போலீஸ் எப்படி விசாரிப்பாங்க கேக்குறீங்களா? தலையெழுத்துங்க. இந்தியாவுடைய சட்டங்கள், இந்தியாவுடைய விதிமுறைகள், இந்தியாவுடைய ரூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மண்டகம் இருக்கும். இப்ப கொல்லிமலைக்கு எந்த வழியா வந்தீங்க? சோளக்காடு வழியா. சோளக்காடு 70 ஹேர்பின் பெண்டு தாண்டி கொல்லிமலைக்கு மேல வந்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஈஸியா ஒரு ரோடு போட்டா பரவாயில்லைங்களா? ஈஸியா என்னங்க? ஏன் முடியாது? புதுசா ஒரு ரோடு போட்டு வாங்கல. ஏன்னா இவ்வளவு பெரிய மலை இருக்கு. நம்ம என்ஜினியர் விட்டு இவ்வளவு ஹேர்பின் பெண்டா வேணானே அப்படியே கீழே ஒரு விஞ்ச் வச்சுனேன் பள்ளிமலை ஏறல என்னங்க? ரோப் கார் வச்சு கீழே ஒரு ரோப் கார் வச்சு போட்டோம்னா இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் வந்து தலை சுத்தலாம் மேல வந்தெல்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? செய்யலாம் இல்ல? உங்க காசுல செஞ்சிருங்களேன். முடியாது இல்ல? இந்தியாவுடைய சட்ட முறைகள், இந்தியாவுடைய நிர்வாக முறைகள் கொண்டக்க தப்பா இருக்கும். இதெல்லாம் மாற்றுறது எதிர்காலத்தில் நடக்கும். எதிர்காலத்துல சட்டம் மாறும், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். அது வரைக்கும் இது இருக்கிற ஓட்ட சட்டத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படி யோசிக்கும். இந்த சட்டத்தை மாற்றத்தை பத்தி அரசியல்வாதி யோசிக்கிட்டோம், போராளிகள் யோசிக்கிட்டோம், அறப்போரையை பார்த்துக்கிட்டோம், சவுக் சங்கர் பார்த்துக்கிட்டோம். நாம அந்த வேலைக்கு போக வேண்டாம். யார் பார்த்துட்டோம்? அறப்போரையை பார்த்துட்டோம், சவுக் சங்கர் அண்ணன் பார்த்துக்கிட்டோம். பெரிய பெரிய போராளிகளா இருக்காங்க. ஆளு கட்சி, ஆண்ட கட்சி, பேண்ட கட்சி, அடுத்த ஆட்சிகள் கட்சியில அவங்களாம் சட்ட திருத்தத்தை பத்தி பேசிட்டோம். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு. சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரா? சொன்னாரா? வந்தாரா? சொன்னாருல்ல. இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல்ல. ஊழலை ஒழிப்போம் வந்திருக்காருல்ல. ஊழல் ஒழிக்கிறது என்ன குடி கத்த கட்டி கேட்காது. வந்தாரு, சீட்டு கேட்பாரு, ஏதோ வடை சுடுவாரு, காணாம போவாரு. விடுங்க. நீங்க போய் தலைவர்களை சினிமாவில் தேடினா கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து 50 ஆண்டு காலமா 70 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் தலைவர்களை சினிமா தேட்டர் போய் தேடினாங்க. சரியான தலைவர்கள் கிடைக்கல. சாதி சங்கத்துல போய் தேடினாங்க, சரியான தலைவர் கிடைக்கல. அரசியல் கட்சியில போய் தலைவர்கள் தேடினாங்க, கிடைக்க மாட்டாங்க. இன்னொரு காமராசர், இன்னொரு கர்ம வீரர் காமராசர் தமிழ்நாட்டை கிடைக்க மாட்டாங்க. இன்னொரு கக்கன் கிடைக்க மாட்டார், இன்னொரு அண்ணாதுரை கிடைக்க மாட்டார், இன்னொரு காந்தி கிடைக்க மாட்டார், இன்னொரு நேரு கிடைக்க மாட்டார், இன்னொரு வல்லபாய் பட்டேல் கிடைக்க மாட்டார். நீங்களா யாரு? ஏன் அங்க போய் தேடுறீங்க? நீங்க தலைவரா பாருங்க. நல்வினை விசாரி நம்பினா ஏமாந்துருவீங்க. நல்வினை விசாரி தலைவன் நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. யார தலைவன் நம்பினாலும் ஏமாந்துருவீங்க. உங்களை தலைவன் நீங்க நம்புங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. தலைவனா நம்பாதீங்க. பாருங்க, பயிற்சி எடுத்துங்க. மனித உரிமை நீதிமன்றம் புகார் கொடுத்தீங்கன்னா ஜெயம் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சாட்சியை விசாரிச்சு மனித உரிமை நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க. இவையெல்லாம் வலிமையான வழக்குகள். எது மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது வகுப்பு எடுக்கணுமா? மனித உரிமை மீறலுக்கு வகுப்பு எடுக்கணுமா? என்ன யாருன்னு கேட்டது? ஓகே, வானே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம செந்தில் பாண்டிச்சேரி வந்திருக்காரு. செந்திலுக்கு எனக்கு இப்ப சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? பாண்டிச்சேரி சண்டை பேச்சு வந்திருக்கேன். சனிக்கிழமை ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்தா பரவாயில்ல, என்னையா மத்தியானம் கை சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் கொடுத்தேன் அப்படின்னு சண்டை வந்துருச்சு. 2 பேரும் அடிச்சுக்கணும். 2 பேரும் அடிச்சுக்கணும். செந்தில் அடிச்சு திருப்பி அடிப்பாரு. அவரோட நான் தாங்க மாட்டேன்.
நல்லா பயணமா இருக்காரு காடி மாற்று மாற்றி நான் போய் நேரம் என்ன பண்ணுவேன், வாழநாடு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுப்பேன். அவர் போய் கேஸ் கொடுப்பாரு. ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அவர் மேலே போடுவாங்க, என் மேலே போடுவாங்க. கோர்ட்டுக்கு போவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு வேலைக்கட்ட தீர்ப்பு கிடைக்கும், கேஸ் முடிச்சு. ஓகேங்களா? 2 பேரும் மறந்து போய் பொழப்பாக்கு போயிடுவோம். 2 பேரும் கேஸ் மறந்து போய் அடிதடி மறந்து போய் பொழப்பாக்கு போயிடுவோம். நம்ம பாஸ்டர் வழக்கறிஞர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணாரு, நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு காவல்துறை சகோதரி பொதுமக்களை தடியில அடிச்சுட்டு இருந்துச்சு. வீடியோ பண்ணாரு. இந்த வீடியோ பண்ற நம்ம பார்த்துட்டா என்ன, தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கோம். காவலா இவ்வளவு ஏப்பா எங்க உமனேஸ்தை வீடியோ அடிச்சதே வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு 2 கும்புவார். பண்ணுவார பண்ண மாட்டாங்க. அது நடக்குமே இல்ல. சட்ட மனித உரிமை வந்தலாம் போக்சோக்கு அப்புறம் போய் போக்சோக்கு அப்புறம் போய் போக்சோ தான் பெண்கள் வன்கொடுமை சட்டம் கொஞ்சம் பசி நேரம் மாற்றி செக்ஷன் மாற்றி ஏன்னா எங்க வைக்கும் உமன் ஹராஸ்மெண்ட் இல்ல லாக்அப் வச்சு 4 பெதி வச்சுட்டாரு. மேய்ச்சி அடுத்து என்ன பண்ணுவாங்க, பாவமா இருக்கான் இந்த ஆளு பாவமா இருக்கான், வெளியூருக்காரு மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு ஒரு 75 கேஸ் 85 கேஸ் 95 கேஸ் போட்டு ஒரு 30 எக்ஸ்ட்ரா லாஜில் ஒரு கேஸ் போட்டு துரத்தி விட்டுருவாங்கல்ல. இல்ல வெளியே வச்சுட்டே இருப்பாங்க ஸ்டேஷன், துரத்திடுவாங்க. இப்ப நம்ம பாஸ்டருக்கு என்ன அடுத்து தீர்வு, அடி வாங்கிட்டாரு, கொஞ்சம் மாதிரி பேர் விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. இப்ப ஒரு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் போலீஸ் நாமக்கல் இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாரு, அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? என்னங்க மேலும் போட மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியும். கொடுத்தா என்ன ஆகும்? மேலும் ஒரு எஃப்ஐஆர் ஆகுங்க. என்னங்க மேலும் ஒரு எஃப்ஐஆர் ஆகுங்க. மேய்ஞ்சிருவான். மறுபடியும் சாத்தான் கொடுத்த ஞாபகம் வச்சு, சாத்தான் குளம் நடந்துமா இல்லையா? சாத்தான் குளம் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. சாத்தான் குளம் தெரியாதா? சாத்தான் குளம் வழக்கு யாருக்கா தெரியாதா? தெரியும் நான் சொல்றேன். பென்னிஸ் நான் வந்து சத்தியம் பண்ணிக்க போலீஸ் திட்டதில்லை. என்னங்க இல்ல நான் போலீஸ் விமர்சனம் பண்ணது சத்தியம் பண்ணிருக்கேன். சத்தியம் பண்ணிருக்கேன். வந்தாங்க சாத்தனோட ஞாபகம் இருக்குல்ல, போலீஸ் சொல்லி புகார் இருந்தா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். அப்படியா? ஏன் இந்திய சட்டம் அண்ணன் அம்பேத்கர் இந்திய அரசு என்ன சொல்லுது, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஜனாதிபதி மேல கேஸ் போடலாம், பிரதமர் மேல கேஸ் போடலாம், கவர்னர் மேல கேஸ் போடலாம், யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு மாதிரி சமம். எழுதி வச்சிருக்க சட்டத்துல இன்ஸ்பெக்டர் கம்பெனி கொடுத்தா என்ன ஆகும்? சட்டம் நம்ம மேல பாஞ்சி பொறாண்டி எப்படி ஜெயிப்பா பிரிச்சு மேய்ச்சிரும், இல்லாம போயிடும். அருமையான வச்சு இல்லாம போயிடும். நாம யார் வாழ விரும்புற மனிதர், ஜெயிக்க விரும்புற மனிதர் அப்படின்னு நாம என்ன பண்ணணும்னா அமைதியா வலிக்கு கூட கத்தக்கூடாதுங்க. வலிக்கு கூட கத்தக்கூடாது, அழுவக்கூடாது. வடிவேல் மாதிரி அப்படின்னு அப்படியே அடிச்சவன் பெரிய உடனே போதுனே அப்படின்ட்டு டவுன் பஸ் ஏறி ஒரு 100 கிலோமீட்டர் வெளியே ஓடிட்டு, எவ்வளவு தூரம்? 100 கிலோமீட்டர் வெளியே ஓடி போய் திருச்சியில, மதுரையில, திண்டுக்கல்ல, சென்னையில ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க அரசாங்கம் படுத்த முடியல. நீ சொன்ன சரி, நானும் அதே ஆயிரம் தான் பசிக்குது, கொலை பசியா இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல் போய் சேரணும்? 100 கிலோமீட்டர் தானே சேர கூட என்ன சொல்லணும்னா போலீஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு மறந்து போய் கூட. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யார் இருப்பாங்க? கவர்மெண்ட் டாக்டர், கவர்மெண்ட் போலீஸ் 2 பேருக்கு என்ன உறவு இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்ல. அப்படிங்கிற கவர்மெண்ட் டாக்டர் போய் இன்ஸ்பெக்டர் அடிச்சார் போலீஸ் சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்? நாமக்கல்ல திருச்சி ரோட்ல கதவி 7ல எங்கீங்க நாமக்கல் டவுன்ல கதவி 7 திருச்சி ரோட்ல என்னைக்கு தெரிந்த 4 பேர் இங்க அடிச்சாங்க. யார் அடிச்சாங்க? 4 பேர். என்ன பதவியில் இருக்காங்க? நான் சொல்லி எனக்கு தெரிஞ்ச 4 பேர் போலீஸ் சொல்லிருக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிருக்கூடாது. என்ன சொன்ன? நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல, நாமக்கல்ல திருச்சி மெயின் ரோட்ல கதவி 7ல எங்க கதவி 7ல எனக்கு தெரிஞ்ச 4 பேரு குச்சிலே அடிச்சாங்க. எது அடிச்சாங்க? குச்சில. லத்தின்னு சொல்லிருக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிருக்கூடாது, போலீஸ்காரன் சொல்லக்கூடாது, இன்ஸ்பெக்டர் ஐயா, ஏழு ஐயா, இசை ஐயா அப்படின்னு எந்த வார்த்தையும் உபயோகக்கூடாது. காய்ச்சி திட்டங்கள் வார்த்தைய வரக்கூடாது, வாயில வந்துடக்கூடாது. அப்புறம் கத்தி, துப்பாக்கி, தோட்டா இந்த வார்த்தை வந்துடவே கூடாது.
குச்சில் அடிச்சாங்க தண்ணியில் அடிச்சாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்துடணும். டாக்டர் சேர்த்துவாங்கல்ல, போலீஸ் அடிச்சு சொன்னா சேர்த்த மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னு சொன்னா சேர்த்த மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சான்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்த மாட்டாங்க. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கே போராட்டம்னா சட்ட நடவடிக்கை போது நிறைய கஷ்டம் இருக்கும். அண்ணன் விளையாட்டு பக்கத்து வீட்டுக்கார கவுன்சிலர் அடிச்சாவே ஹாஸ்பிட்டல் சேர்த்த மாட்டாங்க, போலீஸ் அடிச்சாலும் போய் சேர்த்துனா சேர்த்த முடியுமா? அதானே சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே ஓகே, நாம என்ன பண்றோம், உஸ்தியா உற்சாகமா பின்னாடி கேக்குதுல, 2 பேர் தூங்கிட்டு இருக்கு கேக்குதா? ஓகே, போலீஸ் அடிச்சு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சான்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு என்ன சொன்னேன்? ஆமா, லத்தி துப்பாக்கி இந்த வார்த்தை இருக்குது, காவல்துறை வார்த்தை இல்லாம எனக்கு தெரிஞ்ச நபர் கதவி 7 திருச்சி மெயின் ரோட்ல வச்சு நாமக்கல் கம்பெனி அடிச்சாங்க, எனக்கு இந்த இடத்துல அடி விட்டுச்சு வலிக்குது சொல்லிட்டு அப்ப ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாருங்க. அது தெரிஞ்சு வரல. சேர்த்துன பிறகு வழக்கமா காவல்துறை நடவடிக்கை என்னன்னா, ஒரு அடிதடி வழக்குல, போலீஸ் சார்ந்த வழக்குல, போலீஸ் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய வழக்குல போய் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்தீங்கன்னா ஏஆர் என்ட்ரி பண்ணுவாங்க. ஏஆர் என்ட்ரி தானே? ஆமா சார். யார் சொன்னது? ஆமா. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுவாங்க. எங்க அனுப்புவாங்க? அந்த துண்டு சீட்டை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புவாங்க. அந்த போலீஸ் வாங்கிட்டு அதை படிச்சு பார்ப்பாங்க. நாமக்கல் டவுன்ல கதவு 7ல தெரிஞ்ச நபர்கள் 4 பேரு குச்சில அடிச்சாங்க ஒரு ஆள் இப்ப சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிக்கைய விவரத்தை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற அவுட் போஸ்ட் ஓபிக்கு போலீஸ் தகவல் சொல்லிடுவாங்க. அந்த போலீஸ் படிச்சு பார்த்துட்டு நாமக்கல் போலீஸுக்கு தகவல் சொல்லும். எப்பா நாமக்கல் போலீஸ்கார உன் ஏரியாக்காரையா, ஏதோ நாமக்கல்ல கதவு நம்பர் 7ல எவனோ குச்சில அடிச்சுனா 4 பேரு வந்து படுத்திருக்காயா, வந்து வாக்குமூலம் வாங்கி நடவடிக்கை எடுயா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாமக்கல் போலீஸ் மெட்ராஸுக்கு போகணும். எங்க போகணும்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு, ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டல் படுத்துட்டாவே, மாலவந்தி நாடு ஜிஹெச்ல படுத்தாவே நம்ம போலீஸ் விசாரிக்க எத்தனை நாள் ஆகும்? 4-5 நாள் ஆகும். ரொம்ப தப்பா சொல்லக்கூடாது. என்னன்னே மாணிச்சிருக்காரு, உண்மையை சொல்றாரு. சரி, கொஞ்ச நாள் ஆகும், 1 நாள் 2 நாள் ஆகுமா? சென்னைக்கு வந்துட்டு 4 நாள் ஆகுமா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணா, பேப்பர் பேனா இருக்கு நம்ம கிட்ட, அது எக்காரணம் கூட பயன்படுத்தி விடாது. நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி பட்டம் வரவில்தான், பட்டம் ரிலீஸ் ஆகுதான், வாய்ஸ் கொடுக்கணும், மறுபடியும் வீட்டுல போய் இமயமலைக்கு போயிருக்கோம். நாமளாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி பேப்பர் பேனா மட்டும் எடுத்துட்டு போயிருக்காரு. சரிங்களா? கிராம சபைக்கு போறவனா இருக்கு, கொஞ்சம் கை தூக்குங்க. ஒருத்துதானா? கிராம சபைக்கு போறவங்க, கிராமத்துல வசிக்கிறவங்க கை இறங்கி. கிராம சபை பத்தி நான் பேசவே விட்டேன். இவனா கிராம சபை வந்தா மட்டும்தான், கிராம சபை என்பது என்ன தெரியுமா? பாராளுமன்றத்துக்கு இணையானது. கேள்வி கேட்பது தெரியுமா? என்னுடைய கிராம சபை, என்னுடைய பணம், என்னுடைய உரிமை. கிராம ஊராட்சி கேள்வி கேட்பான், பஞ்சாயத்துல கேள்வி கேட்பான், அப்படி போய் அடி வாங்கிட்டு வராங்க. மறுபடியும் அடுத்த கிராம சபை கிராம சபை மறந்துடுவாங்க. வந்தலாம் வழக்கு மறந்துடுவாங்க. நான் விட்ட வேற எங்கேயும் இந்த பஞ்சாயத்து கிராம சபை ஊழல்னாவே அங்க போயிட்டா திரும்பி வர மாட்டேன். எங்கிட்ட சொன்னா போலீஸ்காரர் வாக்குமூலம் வரணுமா, வரதுக்கு நல்லா லேட் பண்ணுவாரா? லேட் பண்ணுவோம். அதான் நமக்கு வேணும், அதான் நமக்கு வேணும். நீங்க என்ன பண்ணீங்க, பேப்பர் பேனை எடுத்து உங்களுடைய புகார் வாங்கும்போது வேகமா 1 நாள் 2 நாள் இருந்துச்சு, உடனே இருக்காது. அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோன்னு எழுதாம 1 நாள் லேட் ஆயிடுச்சு. 1 நாள் காலதாமதம் புகார் வந்து எழுதி பதிவந்தல எங்க அனுப்பணும்? யாருக்கு அனுப்பணும்? யாருக்கு அனுப்பணும்? சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு பொறுப்பு அதிகாரி. இப்ப நாமக்கல்னா நாமக்கல் இன்ஸ்பெக்டர், மேக்சிமம் எல்லா காவல்துறையும் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பதிவந்தல கடிதம் எழுதி என்ன அனுப்புறீங்க? நாமக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி அடிச்சாரு தெரியுமா? அவர் மேல பேர் கூடவே ஏட்டமா எப்படி அடிச்சு தெரியுமா? அந்த மேல பேர். அந்த எஸ்ஐ இருக்காரு, லத்தி எப்படி இழுத்தாரு தெரியுமா? அவர் மேல பேர். அந்த இன்னொரு ஏட்டையா யூனிஃபார்ம் போடாம வந்தாரு தெரியுமா? பேர் தெரியாதாரு. அந்த ஆளு ஒன்னா லத்தியில் தான் அடிச்சான், வலிக்கவே இல்லை. அந்த வெறுக்கையிலே அடிச்சான், உலக்கையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஆள் மேல பேர். அப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி பதிவந்தல எதுல அனுப்புனீங்க? எதுல அனுப்புனீங்க? பதிவந்தல ரேஸ் கோர்ஸ்ல அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. போலீஸ் வாக்குமூலம் வாங்கட்டு வருவாங்க. போலீஸ் எங்க வருவாங்க? உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கட்டு வருவாங்க. வந்து என்ன பண்ண கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? இன்ஸ்பெக்டர் இருக்காருல, எப்படி அடிச்சாரு தெரியுமா? உடனே என்ன போலீஸ் அடிச்சது ரொம்ப ஆயிருமா? அவர் வந்தோடனே அடிச்சதுல பேச முடியல, கிளம்பியா வாக்குமூலத்தை நம்ம அனுப்பியிருக்கோம். இப்ப நம்ம 2 நாள் ஆச்சா 3 நாள் ஆயிடுச்சா? இப்ப இன்ஸ்பெக்டர் கபால படிச்சு பார்க்கறா, படிச்சு பார்த்தோன்னே அவர் போவோம் வருமா வராதா? அவர் எங்க உட்காந்துருக்காரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்காந்துருக்காரு. எஃப்ஐஆர் போற அதிகாரம் உள்ளவர். ஜனாதிபதி மேலே எஃப்ஐஆர் போடலாம், பிரதமர் மேலே எஃப்ஐஆர் போடலாம், உலகம் பெரிய பவர்ல உட்காந்துருக்காரு. நீங்க நான் மாத்திரம்
நீ நான் ஏமாத்துறோம். நம்ம வேணும் 2 போய் கேஸ் போட்டுவாரா, இருக்கிறதெல்லாம் தீட்டி விட்டுவாரா? அதனால நாம என்ன பண்றோம், வாக்குமூலம் அனுப்பிட்டோம். வாக்குமூலம் கொடுத்துட்டோமா? போலீஸ் வாக்குமூலம் கொடுத்தோமா? கொடுக்கல. பதிவு தபால் அனுப்பிட்டோம். போய் தட்டு 3 நாள் ஆச்சா? படிச்ச உடனே ஏடையா வாயா, எஸ்ஐக்கு வா, கவர்மெண்ட் வா, பப்ளிக் கிளாஸுக்கு வா, இந்த பக்கி மேல, இந்த சமுதாயோட மேல, இந்த திருவள்ளுவர் மேல வந்த அன்னைக்கே 2 கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணிடணும். வீட்டில் தப்பா போச்சு, எத்தனை கேஸ் போனோம் எடு அப்படின்னு பேப்பர் பண்ணாலும் எடுப்பார். எடுத்தோன்னு யோசிப்பார். நடந்தது ஞாயிற்றுக்கிழமை, நம்ம கிட்ட புகார் வந்தது புதன்கிழமை, இடையில 3 நாள். இந்த 3 நாள் காலதாமத்துக்கு காரணம் சொன்னா எது காரணம் இல்லை. நாம ஏதாவது பொய் கேஸ் போட்டா நாம மாட்டிப்போம், வேலைக்கு உழவு. இவன் ஏற்கனவே நம்ம மேலே கேஸ் விவகாரமான விளக்கமான அறிவான இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்காது. முதல்ல இவன் கால் தப்பிக்கிற வழியை பார்த்துக்கலாம். எங்க வந்து அவ்வளவுதான். இப்ப நாம என்ன செய்யணும், மன்னிக்க கூடாது. புகார் தபால் அனுப்பிட்டுமா, அனுப்பிட்டு 7 நாள் காத்துக்கணும். எத்தனை நாள் காத்துக்கணும்? எத்தனை நாள்? 7 நாளைக்கு நம்ம பேப்பர் பேனா தூங்க கூடாது, வேற வேலை இருக்கு. 7 நாள் காத்துக்கணும். இந்த ஸ்டெப் முதல்ல மனசு வாங்கி போலீஸுக்கு புகார் தரணும். மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேரணும். போலீஸுக்கு புகார் தரணும். மருத்துவமனையில் சேர்ந்து புகார் கொடுத்தாச்சு. 7 நாள் காத்துக்கணும். 7 நாள் கழிச்சு காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு லவ் லெட்டர். யாருக்கு? ஆமா, ஐயா என்ன நடந்து தெரியுமா, எப்படி அடிச்சாங்க தெரியுமா, நான் போய் 5 மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன், புகார் பண்ண அனுப்பியிருக்கேன், எங்க எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க, நீங்க தான் ஜில்லாவுக்கு மீடியா ஆஃபீஸர் எஃப்ஐஆர் கொடுத்து ஒரு உத்தரவு கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு கடிதத்தை பதிவஞ்சல்ல தான் நேரில் போய் கலந்து நேரில் போய் பதிவஞ்சல் அனுப்பணும். நான் சொல்ல சட்டம் சொல்லுது, நான் சொல்ல கவனத்தை வாங்கிட்டீங்களா? பதிவஞ்சல் அனுப்பியாச்சு. அடுத்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. நேரா ஒன்னானூர் கோர்ட்ல போய் ஒரு லெட்டர் 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் விட்டு ஒரு கடிதாசி கொடுத்தீங்கன்னா ஜட்ஜு வாங்குவாரு, படிச்சு பார்ப்பாரு. ஏன் போலீஸ் மேல எஃப்ஐஆர் போட்டு என்கிட்டயே புகார் இல்லையா, என் போலீஸ் மேல புகார் இல்லையா, என்கிட்டயே இல்லையா, எங்கூர் போலீஸ் மேல என்னைய வந்து ஒப்பட மாட்டி விடுறேன் அப்படி இந்த கேஸ் எப்படியா தள்ளுபடி பண்ணி திருப்பி அனுப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு எடுத்து படிப்பாரு. இதுல ஒரு 4 விஷயம் இல்லாம தான் தள்ளிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆளுக்கு அடிப்படத்துக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு ஏதாச்சும் இல்லாம இருந்தா தள்ளுபடி பண்ணிடலாம், ஹாஸ்பிட்டல்ல துண்டு சீட் இல்லாம இருந்தா தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து பார்ப்பாரு. இருக்கா துண்டு சீட்டு? என்ன இருக்கு? ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் சமூக மாஸ்டர் மருத்துவமனையில் சீட்டு எடுத்துக்கொண்ட ஆவணம் வச்சிட்டோம். ஆனா ரொம்ப விளக்கமான கரெக்ட் ஹாஸ்பிட்டல். சரி, லோக்கல் போலீஸ் புகார் கொடுத்துருக்கானா, லோக்கல் போலீஸ்க்கு புகார் கொடுத்துருக்கானா, இதுல ஏமாத்துவாங்க இதை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்ப்பேன். ஆஹா, இவன் விவகாரமான ஆளு, வாக்குமூலம் தராம பதிவஞ்சல்லி அனுப்பிட்டாங்க. மோடியே கொடுத்துருக்காரியா சீட்டு? மத்திய அரசாங்கமே அஞ்சல் துறையே கொடுத்து இங்கேயும் ஏமாத்த. சரி, அதுக்கடுத்து 7 நாள் கழிச்சு புதிய சிஆர்டிசி படி எஸ்பி கிட்ட பெருசு கொடுக்காம இருப்போம், ஏதாவது ஏமாந்துருப்போம், நேரில் கொடுத்து ஏமாந்துருப்போம். அதை எடுத்து பாரு. ஆஹா, புதிய சட்டத்தையும் தெரிஞ்சாளாங்க. மோடி போட்ட அமித்ஷா போட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் தெரிஞ்சாளாங்க. பதிவந்தல எஸ்பிக்கு 7 நாள் கழிச்சு. எத்தனை நாள் கழிச்சு? 7 நாள் கழிச்சு. உடனே கோர்ட்டு வராம, உடனே கோர்ட்டு வந்ததுனால பாரு, ஒரு 10 நாள் இடைவெளி விடாம, போலீஸ் எஸ்பி டைம் தராம உடனே அவசரமா கோர்ட்டு வந்ததுனால பாரு, தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து பார்ப்பாரு. ஆஹா, இங்கேயும் ஏமாட்டோம், நாம ஏமாட்டோம். 10 நாள் நம்மளால் கொடுத்துருவோம். 7 நாள் இருந்தா போதும், 7 நாள் இருந்தா சட்டத்துக்கு போதும். நம்மளால் 10 நாள் இருந்தா வந்துடும். எந்த வயசுக்கு கேஸ் தள்ளுபடி பண்ண முடியாது. சரி, ஒரு வாய்தா போடணும். சரி, ஒரு வாய்தா போடணும். எவ்வளவு நாளைக்கு? முன்ன சொன்னல, அப்படி செந்தில்குமார் நான் அடிச்சுட்டா கேஸ் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் பேரம்பேத்தி காலம் வரைக்கும் சொன்னல. அந்த மாதிரி இருக்கிறத வாய்தா போடலாமா அப்படின்னு எடுத்து பார்ப்பாரு. பார்த்துட்டு ஆஹா, எங்க அப்பா வேற மாதிரி பண்ணிடுவோம். யாரப்ப? அவங்க அப்பங்க ஹைகோர்ட் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை 14 நாள்ல தீர்ப்பு தரணும். எத்தனை நாள்ல? 14 நாளைக்கு நீ வச்சுக்கவே கூடாது. 14 நாள்ல தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க அப்பன்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் நமக்கு ஆப்பிச்சிருக்காங்க. நம்ம போலீஸை காப்பாற்றலான்னு பார்த்தா வழியே இல்லை. சரி, உத்தரவு போட்டு போல. சரி, எஃப்ஐஆர் போடு, சரி உத்தரவு போடு அப்படின்னு நாமக்கல் இன்ஸ்பெக்டருக்கு, யாருக்கு? நாமக்கல் இன்ஸ்பெக்டருக்கு நாமக்கல் போட்டு உத்தரவு போடும். நீ தேதி என்ன? 10ஆம் தேதி மே மாசம்
25ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறேன். என்னைக்கு மேல யார் மேல யார் எஃப்ஐஆர் போடணும்? அவரு என்னைக்கு வேற 25ஆம் தேதி வேற ஜூன் மாசம் 5ஆம் தேதி வேற இந்த விசாரிச்சு அறிக்கணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டோம். கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டு ஆகணுமா முடியாது? முடியுமா முடியாது? செஞ்சாலுமா? ஹைகோர்ட்டாவது நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லலாம். வழக்கறிஞர் நீதித்துறையின் அங்கம். நாங்க ஏதாவது பேசினா ரொம்ப போயிடும். ஆமா, நீங்க தான் பேசலாம். இந்திய குடிமகன் சுதந்திரமானவர். எங்களுக்கு வாய்ப்பு நிறைய போட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிற காவல்துறை தான் வாங்கி வச்சுட்டு உங்ககிட்ட பஞ்சாயத்து பேசி சமாளிக்கலாம்னு பார்ப்பாங்க. நம்ம கிட்ட தான் 10 ரூபா ஸ்டாம்ப் இருக்குல்ல, என்னது ஆர்டிஐ, சத்தமா சொல்லலாம். ஆர்டிஐ போட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். இங்க இன்ஸ்பெக்டர் தம்பி, கோர்ட் என்னைக்கு உத்தரவு போட்டுச்சு, கோர்ட் வந்து உத்தரவு காப்பி யார் வாங்கிட்டு வந்தாங்க, அவர் பேர் என்ன, அவர் பதவி என்ன, வாங்கிட்டு யார்கிட்ட கொடுத்தாரு, அவர் வாங்கி வடை சுத்தாரா, போண்டா தின்னாரா, குப்பையில போட்டாரா, வேற என்ன பண்ணாரு, எந்த தேதியில வாங்கினாரு, எந்த தேதியில என்ன பண்ண, இதெல்லாம் ஆட்சியில் கேட்பீங்கல்ல. கேட்ட பிறகு பதில் சொல்லி அவனுக்கு இல்ல, சொல்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் முடிஞ்சதா? இது காவல்துறையை 200 ரூபாய் செலவோட எஃப்ஐஆர் போடுறது எப்படிங்கிறது எல்லா பிரச்சனையும் நீங்க பயன்படுத்தலாம். காவல்துறையில போய் கெஞ்சாம மிரட்டாம லஞ்சம் கொடுக்காமல் எஃப்ஐஆர் போடுவது எப்படி 200 ரூபாய் செலவுல. இப்ப நான் சொன்னது எவ்வளவு செலவாயிருக்கும்? முதல்ல ஒரு தபால் எவ்வளவு செலவாச்சு? என்னங்க, ஒரு 50 ரூபாய் ஆச்சு. ரெண்டாவது ஒரு தபால் எவ்வளவு செலவாச்சு? அடுத்து 3வது கோர்ட்டுக்கு 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டீங்க, இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தீங்க, ஒரு டைப் பண்ணீங்க, அது ஒரு 100 ரூபாய் வச்சு 200 ரூபாய் செலவா, இன்னொரு 100 ரூபாய் வச்சுங்க எக்ஸ்ட்ரா, ஒரு 300 ரூபாய் செலவுல எஃப்ஐஆர் போட்டாச்சா? எல்லா பிரச்சனைக்கும் எஃப்ஐஆர் போட்டு வழி இருக்கான். ஜட்ஜி என்ன படிச்சு பார்ப்பாருன்னா, நீங்க கொடுத்த புகார்ல செக்ஷன் வருதா, நீங்க கொடுத்த புகார்ல என்ன வருது, வடை வருதா போண்டா வருதான்னு பார்க்க மாட்டாரு, செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா, பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகார்ல செக்ஷன் வருதா. இப்ப பாஸ்கர் கொடுத்த புகார்ல என்ன சொன்னாரு, இன்ஸ்பெக்டர் என்னைய அடிச்சாரு, எங்க அடிச்சாரு, லத்தீவிய இழுத்தாரு, ஏட்டையா வெறுகையிலே கும்முனாரு, அந்த அம்மா லத்தீவிய அடிச்சுச்சு, அடிக்கிறது குற்றம், வருஷம் திட்டினாங்க, கடுத்துச்சு, அடிச்சாங்க, 4 செக்ஷன் வந்துருச்சா, இது எல்லாமே 4 பேர் விழுந்து அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகும். ஜட்ஜு படிக்கிறதுல செக்ஷன் மேட் அவுட் ஆகுதான் படிப்பாரு. நீங்க கொடுத்த புகார்ல செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா இருக்கு, ஆஸ்பத்திரி சேர்ந்து ஆதார் இருக்கா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் புகார் இருக்காங்களா கொடுத்துருக்காங்க, எஸ்பியில 7 நாள் பார்த்துருக்காங்களா, பதிவு தரம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஒரே வழி எஃப்ஐஆர் போடுறான்னு உத்தரவு போட்டவர் ஜட்ஜி வேற வழியே அவ்வளவுதான் பார்ப்பாரு. படிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். படிச்செல்லாம் உங்க கேஸ் கட்டலாம் படிக்கிறதுனா ஜட்ஜி நேரம் கிடையாது. தினமும் ஒரு கோர்ட்ல எவ்வளவு கேஸ் விசாரிக்கணும், கோர்ட்ல டெய்லி எவ்வளவு கேஸ் வரும், ஒரு 200 கேஸ் 300 கேஸ் வரும். எல்லா கேஸும் உட்காந்து படிச்சுருந்தா அவர் குழப்பம் யார் பார்க்க முடியாது இல்ல. ஆனா என்ன தேவையோ அதான் பார்ப்போம், என்ன தேவையோ வழக்குக்கு என்ன தேவையோ அதுதான் படிப்பாங்க. இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சா ஒரு வேலையை முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சது? இப்போ இடையே நம்ம பேப்பர் பேனா சும்மா விளாட சொன்னால, அப்படியே அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், மனித உரிமை ஆணையத்துக்கு ஆன்லைன்ல புகார். யாருக்கு? மனித உரிமை ஆணையத்துக்கு, மத்திய ஆணையத்துக்கும் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கும் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கும் ஆன்லைன்ல புகார். இதை பதிவஞ்சலையும் அனுப்பலாம், ஆன்லைன்லயும் அனுப்பினா பதிவஞ்சலையும் அனுப்பலாம். 1-2 ஸ்ட்ராங்கா அனுப்பி 1-2 ஸ்ட்ராங்கா அனுப்பி 4மே ஒரே கேஸா எடுப்பாங்க, 4மே ஒரே கேஸா வரும். அடுத்து 2ஆச்சுங்களா? இப்ப அடிப்படை ஒரு வைத்தியம் பார்த்துருப்பார்ல, தனிக்கவே அடிப்படை ஒரு வைத்தியம் பார்த்துருப்பார்ல, செலவாயிருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்குல்ல, வழி வேலையெல்லாம் அனுப்பிச்சிருக்காருல, என்ன அனுப்பிச்சாரு, அதுக்கெல்லாம் நஷ்டடி கேட்கலாம்ல, சிவில் கோர்ட்ல உங்க ஊர்ல போய் சிவில் கோர்ட்ல அடிச்ச குற்றவாளிகளுக்கு எதிராக, இந்த குற்றவாளிகள் எதிர்பார்த்துக்கு எதிராக எனக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, மன உளைச்சல் ஆயிடுச்சு, ஒரு 2 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு, எவ்வளவு அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு, சட்டப்பூர்வ அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? நாம வழக்கமா வக்கீல் நோட்டீஸ் சொல்லியிருக்கோம்ல, வழக்கறிஞர் அறிவிப்பு, வக்கீல் நோட்டீஸ்னு. இது வந்து சட்டப்பூர்வ அறிவிப்பு. வக்கீல் நோட்டீஸ் நம்ம சொல்லி பழகிறோம், அதுக்கு சட்டப்படியான பெயர் சட்டப்பூர்வமான அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ். இது அனுப்புறதுக்கு வழக்கறிஞர் தேவைகளை நீங்களே அனுப்பலாம், பாதிக்கப்பட்ட நீங்களே சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பலாம். ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு சிவில் கோர்ட்டை நஷ்டீடு கேட்டு ஒரு வழக்கு போட்டலாம். இப்ப எத்தனை கேஸ் ஆச்சு? எஃப்ஐஆர் ஒன்று போட்டாச்சு, மனிதர்களுக்கு போயாச்சு, நஷ்டீடு கேட்டாச்சு. உங்க பேப்பர் பேன சும்மா விளாடணும்னா
உங்க பேப்பர் பேனா சும்மா இருக்கா சொன்னா ஒழுங்கு கேட்டு போயிட்டாரா? அடிச்சது சட்டப்படி சரியா தப்பா? தப்பு. யூனிஃபார்ம் போட்டு காவல்துறை பணியில இருக்குள்ள அடிச்சது சரியா? தவறு. செந்தில்குமார் நான் அடிச்சுட்டோம், தனி மனுஷன் சுதந்திரமான தனி மனுஷன் அடிச்சுக்கிட்டோம், ஒரே ஒரு கேஸோட முடிஞ்சு போச்சு. இது ஒழுங்குங்கிறது வந்து எங்களுக்கு யாராவது சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து டே என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவர் போய் அடிச்சது தப்பியா, நான் அடிக்கிற சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்பாரு. இப்ப அவர் அடிக்கிற சம்பளம் தரல, சட்டம் வந்து காப்பாற்ற நம்முடைய பாதுகாப்பு சம்பளம் கொடுக்குறோம். ஒழுங்கு கேட்டு போயிட்டாரா, ஒழுங்கத்தை மீறிட்டாரா, ஒழுங்கோட கேட்டு சொல்லி காவல்துறையில அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கு புகார் இருக்கும். இன்ஸ்பெக்டர் மேல யார் யாரெல்லாம் இருக்க? டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, உள்துறை செயலாளர், அப்புறம் போலீஸ் ஒரு மந்திரி, போலீஸ் ஒரு மந்திரி இருக்கார்ல, முதலமைச்சர், அப்புறம் கவர்னர், எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை மனு புகார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பு. இது எல்லாமே விசாரணைக்கு வரும், நடவடிக்கை எடுப்பார்கள். விசாரணைக்கு வரும், ஆனா உங்களுக்கு பதிலே வராது. விசாரணைக்கு வரும், நடவடிக்கை எடுப்பாங்க, உங்களுக்கு பதில் வராது. பதில் வரவே வராது, சத்தியமா வராது. ஆனா நடவடிக்கை எடுப்பாங்க. அதிரும் ஒண்ணுதான் வழக்கமா தெரியல, ஒண்ணுதான் வழக்கமா தெரியல. எவ்வளவு மாட்டினானோ ஒரு பென்ஷன் க்ளோஸ் பண்ண எவ்வளவு செலவாகும் தெரியல. புரிஞ்சு அந்த செலவெல்லாம் அவங்களுக்கு ஆகும். காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காப்பாற்ற மாட்டாங்க. நீங்கள் உறுதியாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு காப்பாற்ற மாட்டாங்க. எத்தனையாச்சு? 5 பாதிக்கப்பட்ட நபர் பட்டியலினத்தை சார்ந்தவராக, மலைவாழ் பழங்குடியினத்தை சார்ந்தவராக இருந்தால் SC/ST கமிஷன்ல புகார் தரலாம். பாதிக்கப்பட்டவர் பெண்ணாக இருந்தால் மகளிர் ஆணையத்தில் புகார் தரலாம். பாத்தீங்கன்னா செந்தில்குமார் நான் அடிச்சுட்டா ஒத்த கேஸ்ல முடிஞ்சு போச்சா? ஒரு அரசு ஊழியர் தவறு செய்யும் பொழுது எவ்வளவு சிக்கல மாட்டாங்க. இடையில ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க, துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. சிக்கல்கள் வரும். இவ்வளவு சிக்கலையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்ப முடியும்? என்னங்க? கடவுள் தான் எப்படி யாருக்கு தான் தெரியும்? அது வரைக்கும் இந்த மன உளைச்சல் யார் மாட்டீங்க? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மன உளைச்சல் மாட்டிருப்பாங்க. இந்த விசாரணைக்கு போகக்குள்ள அவர் மரியாதை கிடைக்குமா? எவ்வளவு மன உளைச்சல்? ஒரு அடிவாங்கின நபருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை விட அவர்களுக்கான மன உளைச்சல் அதிகமா இருக்கும். அதுக்கு பின்னாடி யாரையாச்சும் அடிக்கிறதுக்கு, நல்ல மனுஷன் அடிக்கிறதுக்கு, ஒரு அப்பாவியை அடிக்கிறதுக்கு தடியை தூக்குவாங்களா? வாய்ப்பே, சத்தமா சொல்லலாம், வாய்ப்பே. ஒரு ஜோராக கை தட்டுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இதை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முடிந்தவரை நமக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நுழைஞ்சவங்க ஒரு 5 போட்டோ வச்சிருந்தோமா? ஜெகபதி போட்டோ, விட்டல்குமார் போட்டோ எல்லாம் வச்சிருந்தோமா? எதுக்கு அந்த போட்டோ முதல்ல வச்சோம்? என்னங்க, அந்த லிஸ்ட்ல நீங்க யாரும் வந்துடக்கூடாது. ஜெகபதி கொரோனா காலகட்டத்தில் என்கிட்ட போட்ட பல முறை பேசியிருக்கார். 10 ரூபாய்க்கு இணையத்துக்கு என்கிட்ட பேசியிருக்கார், நான் சேர்த்துக்கிறேன். கல்குவாரி பிரச்சனை எடுக்கிற யாரையும் 10 ரூபாய்க்கு சேர்த்துக்கிறது இல்லை. கரூர் ஜெகநாதன் என்னுடைய நெருங்கிய போன்ற நிறைய முறை பேசுறவர், படமா வெளியே இருக்கார். அவர் 10 ரூபாய்க்கு சேர்த்துக்கல. 10 ரூபாய்க்கு ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கேன். கல்குவாரி பிரச்சனை எடுக்கிறவங்க 10 ரூபாய்க்கு சேர்த்துக்கிறது இல்லை. மணல் குவாரி பிரச்சனை போறவங்க 10 ரூபாய்க்கு சேர்த்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற இயக்கம் கேட்குறீங்களா? பஞ்சாயத்துக்கு போங்க, கட்ட பஞ்சாயத்து இல்லை, பஞ்சாயத்து அரசு போங்க, உங்க கிராமத்துக்கு போங்க. உங்க கிராமத்துல ஊழல் எல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க கிராமத்துல ஊழலை ஒழிப்பதற்கு, உங்க கிராமத்தில் நேர்மையாக நிர்வாகம் பண்றதுக்கு அரசாங்கம் தரக்கூடிய ஒவ்வொரு உதவியும் உங்க கிராமத்துக்கு ஊழல் எல்லாம் போய் சேர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ராஜீவ்காந்தி, பாரதத்துடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாரு. யார் சொல்றாங்க? பாரத பிரதமர் சொல்றாரு, நான் டெல்லியிலிருந்து 100 ரூபாய் கொடுக்கின்றேன். அது கொல்லிமலைக்கு வருகின்ற பொழுது நான் டெல்லியிலிருந்து யானை அனுப்புறேன். பாராளுமன்ற திட்டம் போட்டு யானை அனுப்புறேன். அந்த யானை கொல்லிமலைக்கு வருகின்ற பொழுது ஊழல் யானை தின்றுது, வெறும் வால் தான் போய் சேருது. எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஊழல் அப்படி இந்த தேசத்தை அரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாரத பிரதமர் பாராளுமன்றத்தில் சொன்னார். நாங்க மாற்றி சொல்றோம், இனிமேல் டெல்லியில இருந்து, சென்னை செங்கோட்டையிலிருந்து, சென்னை ஜெயிஜாஜ் கோட்டையிலிருந்து என் ஊருக்கு ஒரு யானை வருதுன்னா வால் தான் ஊழல்ல போகணும். யானை என்பது சேரணும். என் ஊருக்கு யானை வரணும், வர வைப்பேன்.
வர வைப்பேன். இந்த வேலையை நாம செய்யணும். இந்த வேலையை நாம செய்யணும். இதுவே கடுமையான போராட்டம். ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் அவருடைய ஊழலை கையில் எடுக்கிறீங்க, ஒரு கிராம நிர்வாகிகளோட செயல் தவறுகளை கையில் எடுக்கிறீங்க. இதை வெற்றி பெறுவதற்கு மிக கடுமையா போராடி ஆகும். இந்த போராட்டம் மிக கடுமையான போராட்டம் இல்ல. எம்எல்ஏ ஊழல் பண்றாங்க சார், எம்பி ஊழல் பண்றாங்க சார், மந்திரி கோடிகள் சொத்து சம்பாதிச்சாங்க சார். அங்க ஒரு மலை சார் காணாம போயிடுச்சு சார், அது எப்படி சார் சொல்றது? எடுக்கலாம். கல்குவாரி ஊழல், மணல் குவாரி ஊழல். நாமக்கல் மாவட்டத்தில் 250 இடத்துல திருத்தனமா கல் உடைச்சிட்டு இருக்காங்க. எங்கீங்க? நான் சார்ந்த நாமக்கல் மாவட்டத்தில் 250 இடத்துல திருத்தனமா கல் உடைச்சிருக்காங்க. ஒரு வீடியோ காட்டுறேன். 40 ஏக்கர் கரடு. எத்தனை ஏக்கர் கரடு? 40 காணாம போயிடுச்சு. கரடு இருந்த இடம் தெரியாம போயிட்டு இன்னொரு 4 வருஷம் கரடு புதுசா காணாம போயிடும். அனுமதியே இல்லாம 40 ஏக்கர் கரடு தின்னு முடிச்சானுங்க. எத்தனை ஏக்கர் கரடு? 40 ஏக்கர். கொல்லிமலை அடிவாரத்துல. இப்ப நீங்க போக கூட கரண்டை பார்க்கலாம். காட்டினேன். அதுக்காக உள்ளார வேற பேச போட்டாங்க. 10 ரூபாய்க்கு நீக்கிடுவேன். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய சமுதாயம் கடமை. இயற்கை காப்பாற்றணும், பசுமையை காப்பாற்றணும், சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் 10 ரூபாய் கடமை, சமுதாயோட கடமை, ஆட்சியாளரோட கடமை. இதெல்லாம் செய்யணும். சின்ன கேள்வி, நாமக்கல்ல உடைக்கிற கல்லு நாமக்கல் மாவட்டத்தில் கட்டிடம் கட்ட பயன்படுத்தப்படவில்லை. இங்க இருந்து பெங்களூருக்கு போகுது, எங்க போகுது? ஆந்திராவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது. சின்ன கேள்வி மனசுல கேட்டுங்க. நாமக்கல்ல கொல்லிமலை அடிவாரத்தை கல் உடைக்கலாம், கனிமரத்துக்கு திருடலாம், கொண்டு போய் கேரளா எடுத்துட்டு போறோம். அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போறானா, இல்ல ஏதாவது பாக்கெட்ல மறைச்சு எடுத்துட்டு போறானா? லாரியில, டிப்பர் லாரியில கண்டெய்னர் லாரியில எடுத்துட்டு போறோம். எங்க இருந்து போகுது? நாமக்கல்ல இருந்து ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை, கோயம்புத்தூர் மாவட்டம், 4 மாவட்டம் தாண்டி போகுது. இந்த இடையில எங்கேயுமே டிராபிக் போலீஸ் அந்த கனிமூலத்தை பிடிக்கலையா? பிடிக்காதா? காவல்துறை பிடிக்காதா? காவல்துறை பாவம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் கனிமூலத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல. இங்க உடைச்ச 40 ஏக்கர் காடு 20 வருஷமா திருடு போயிட்டு இருக்குது. கனிமூலத்துறைக்கு தெரியாதா? கேஸ் போட்டுக்கானா? ஏதாவது பண்றானா? பண்ணுவானா? சரி, கனிமூலத்துறை விட்டுங்க. உங்க ஊர்ல விஓ இருக்காருல்ல, அவருக்கு தெரியாம காடு காணாம போச்சா? 40 ஏக்கர் மலை காணாம போடுது. உங்க ஊருக்கு விஓவுக்கு தெரியாம, அந்த ஊர் விஓவுக்கு தெரியாம, ஆர்ஐக்கு தெரியாம, தாசில்தார் தெரியாம காணாம போச்சா? பாருங்க. அந்த ஊர்ல அரசியல்வாதிகள், அந்த ஊர்ல அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் தெரியவே தெரியாதா? வெடி வச்சுதான் அந்த கல்லை உடைச்சிருக்கோம். டைனமைட் வெடி வச்சு, தடை செய்யப்பட்ட வெடி வச்சு தான் வெடிச்சிருக்கலாம். வெடிகுண்டு வச்சு வெடி வச்சிருக்கலாம். அந்த வெடி வந்தது மத்திய சாட்சிய வெடிபொருள் துறைக்கு தெரியாம இருந்துச்சா? உங்களால் முடிஞ்ச ஒரு கோட்டை வெட்டி போயிருப்பாங்களா? காவல்துறை பிடிக்கும்ல, வெடிமருந்து துறை பிடிக்கும்ல, மத்திய சாட்சி தூக்கியும்ல, தூக்கி தேசிய பாதுகாப்பு போட்டு வாடா இல்லையா? எப்படி ஒரு 40 ஏக்கர் கரண்டை வெடிக்கிறதுக்கு வெடிமருந்து வந்துச்சு தெரியாம இருந்துச்சா? இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து கனிமூலத்தை கொள்ளையடிச்சிருக்கிறோம். நாம யாரு? ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு ஒரு பேப்பர் பேனாவை தூக்கிட்டு இந்த நாட்டை காப்பாற்ற போறோம், ஊழலை ஒழிக்க போய் நம்ம சட்டத்தை காப்பாற்ற போறோம். ஆனா அதே வந்துருக்கோம். டிப்பர் லாரி தட்டி தூக்கி எரிஞ்சானா? டிப்பர் லாரி தட்டி தூக்கி எரிஞ்சானா? ஏங்க நாதிக்கா? நான் வருவேன். எப்போ வருவேன்? வாழைப்பழம் வரமாட்டேன், அஞ்சலி சுத்தம் வரவே மாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். எல்லா பயிலும் உங்களுக்கு வருவான். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அறிக்கை தருவார். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அறிக்கை கொடுப்பார். கனிமூலத்துக்காக போராடிய இயற்கை சூழல் ஆர்வலர் சமூக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு தீவிர நடவடிக்கை, சமூக அளவில் தமிழக பாதுகாப்பு இல்லை, அவனை காப்பாற்று அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுப்பார். சவுத் சதர் பேசுவார். எதிர்கட்சியாரும் பேசுவான். எத்தனை நாளைக்கு பேசுவான்? ஒரு நாள் அறிக்கை மறந்துடுவாங்க. அவங்க குடும்பம் 4 நாளைக்கு போராடி பார்க்கும். அந்த உள்ளூர் இருக்கிற அமைப்புகள் 1 மாசம் போராடி பார்க்கும். அது வரைக்கும் 10 ரூபாய்க்கு வேடிக்கை பார்க்கும். 100 நாளைக்கு நாங்க போய் பணம் கொடுத்துக்கிட்டு நீதி கேட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் நீதி கேட்டு போராடுவோம். கொஞ்சம் நீதி கேட்டு முயற்சி பண்ணுவோம். இது என்னுடைய கடமை. செய்வோம். விடமாட்டோம், செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா களத்துல எனக்கு வரமாட்டோம். அந்த போட்டோ நீங்க ஒண்ணு ஆசைப்படுறீங்களா? உங்களை இந்த போட்டோ கொண்டு வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. 10 ரூபாய்க்கு சார்ந்த யாரையும் இழப்பதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ என் குடும்பம், என்னுடைய சகோதரர், என்னுடைய ரத்தம், என்னுடைய அண்ணன், தம்பி, என் மாமச்சனை, என் சொந்தம், என் குடும்பம். ஒருத்தரையும் இழக்கிறதுக்கு, ஒருத்தர் ரத்தம் இழக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். வருத்தமான செய்தி ஜெகப்பட்டிங்கிறது வருத்தமான விஷயம். எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
விட்டல்குமார் அப்பா அவருடைய மனைவி இவங்களை பார்த்தோம். விட்டல்குமார் நீதி கேட்டு வேலூர் மாவட்டம் கலைக்காசு பண்ணி கடையை மீறி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். விட்டல்குமார் அப்பா வராரு, அறிமுகப்படுத்திக்கிறாங்க விட்டல்குமார் அப்பா அப்படின்ட்டு. போயிட்டு அவர் ஆர்டர் சொல்றோம், அப்பா ஒரு இத்தனை குழந்தைகள் நாங்களா இருக்கப்பா, விட்டல்குமார் நாங்களாம் உங்க இத்தனை குழந்தைகள் இருக்கோம். 2 கையை பிடிச்சிட்டாரு, தம்பி இத்தனை குழந்தைங்க எனக்கு தெரியும் தம்பி, என் பையன் இறந்து இங்கே வரமாட்டேன், என்னுடைய பையன் எடுத்த போராட்டத்துல ஜெயிக்கணும், என் பையன் எடுத்த கோரிக்கை நிறைவேறணும், அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்படியே உடனடியில் எடுத்த மாதிரி செவுள் எடுத்த மாதிரி. அவருடைய இறப்புக்கு நான் வாதம் சொன்னா அவர் நம்ம பையன் சொல்றாரு, பஞ்சாயத்து ஊழலை கண்டிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனான், என் பையன் செத்து போயிட்டான், அவருடைய இறப்புக்கு நியாயம் அது கிடைக்கும், போராடி வாங்கி கொடுத்துருக்கீங்க, எடுத்த கோரிக்கையை ஜெயிக்க வைக்கணும், தப்பு பண்ணவங்க தண்டனை வாங்கி தரணும், ஊழல் பண்ணவங்க தண்டனை வாங்கி தரணும், அதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லக்குள்ள தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. வேற வழி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு சமுதாயோட பாதுகாப்பு மாநாடு சமுதாயம் ஒதுங்கிடுச்சு. அவங்க எல்லாம் சொல்ற செய்தி, ஜெயவழி போட்டோம், விட்டல்குமார் போட்டோ முன்னாடி சொல்றோம், இது நீங்க வந்துடக்கூடாது, வெற்றி பெற்ற வழி என்ன கண்டுபிடிக்க சொல்லிடுவோம், அதே கேள்வி போயிட்டு இருக்கு. அதனால 10 ரூபாய்க்கு சொல்லுது, மணல்வாரி பிரச்சனை, கல்வாரி பிரச்சனை இதெல்லாம் எடுக்காதீங்க. நம்ம பஞ்சாயத்து, நம்ம ஊரு, நம்ம தெருவு, இதுல என்ன செய்ய முடியும் யோசிங்க, இதுல என்ன கம்மியா செய்ய முடியும் யோசிங்க, இதுல பெருசு தொடாதீங்க. உங்களுக்கு யாராவது எம்எல்ஏ பண்ற ஊழல், எம்பி பண்ற ஊழல், மந்திரி பண்ற ஊழல் எடுக்கணும் ஆசைப்பட்டுச்சுன்னா வாங்க, உங்களுக்கு வழிகாட்டு. கல்லூரி இருக்கார், ஓம் பிரகாஷ் இருக்கார், உங்க அவர்கிட்ட உங்களுக்கு பயிற்சி சொல்றேன், எடுக்கலாம். டெய்லி பேப்பர்ல வருவீங்க, டிவியில வருவீங்க, 100 நாள் கழிச்சு போட்டோ டிவியில வருவீங்க, போட்டோ டிவியில வருவீங்க, டிவியில வருவீங்க, எது வருவீங்க, போட்டோவோ வருவீங்க. இதெல்லாம் சவுத் சார் பார்த்து, இதெல்லாம் சவுத் சார் பார்த்து, அவருக்கு சோர்ஸா நீங்க இருக்க அனுப்பிட்டு நீங்க வேலையை பாருங்க. அறப்புரை பார்த்துட்டோம், யாரு இருக்காங்க, பெரிய பெரிய பிரச்சனைகள் எடுத்து அறப்புரைக்கு பார்த்துட்டோம். திமுக செய்யற ஊழல்லாம் தட்டி கேட்டு அண்ணாதிமுக பார்த்துட்டோம். அண்ணாதிமுக செஞ்ச ஊழல்லாம் இருக்கு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளில் ஊழல் செய்த எல்லா மந்திரியும் ஜெயில பிடிச்சி போடுவேன் பண்ணார்ல. ஒரு தஞ்சு போயிருக்காங்களா, போகவே மாட்டாங்க. இந்த 10 மாசம் 12 அமாவாசையில இவர் பதவி போய் இவர் எதிர்கட்சியா உட்கார்ந்து கூட வாய்ப்பு உட்காருவாரு. அவங்களும் இதே டைலாக்ஸ் சொல்லுவாங்க, நடக்காது. ஊழலில் நாணயத்தின் 2 பக்கம் திமுகவும் அதிமுகவும், 2 பேர் அண்ணன் தம்பி ஊழல் பண்றதுல, 2 பேர் அண்ணன் தம்பி ஊழல் பண்றதுல பகிரங்கமா சொல்ல முடியும். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 100 ரூபாய் ஊழல் பணம் போகுதுன்னா அதுல 40 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி போகுதுன்னு சொல்றாங்க. போகுது, உண்மைதான். இவன் தட்டி கேட்பானா? கேட்கவே மாட்டான். சரி, அடுத்த முதலமைச்சர் கனவுல இருக்காங்க, அவங்க கேட்பாங்களா? அடுத்த முதலமைச்சர் கனவுல ஒரு பட்டியலே இருக்காங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்புறம் 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 ஏதோ பெரிய பட்டியலே இருக்கா? இவங்களும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் கேட்க மாட்டாங்க. சரி, யார் தான் கேட்கறது? நாம் கேட்கலாமா? கேட்க போறோம், கேட்க போறோம். எப்ப நீங்களா உங்க ஊர்ல போய் பஞ்சாயத்து ஊழல் தட்டிக்கிறது, உங்க ஊரை வளர்க்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுவீங்க, தொடர்ந்து வெற்றி பெறுவீங்க, நல்லா பயிற்சி எடுத்துவீங்க. எல்லாரும் பைக் ஓட்டுறவங்க தானே, எல்லாத்துக்கும் பைக் ஓட்ட தெரியுமில்ல? 8 ட்ரிப்ல பைக் ஓட்டிட்டீங்களா? முதல்ல என்ன ஓட்டிங்க? சைக்கிள் ஓட்டிங்க, அப்புறம் டீஸ்பி ஓட்டிங்க, கீரில் ஓட்டிங்க, அடுத்து கீர் ஓட்டிங்க, டீஸ்பி ராயல் கூட ஓட்டுவீங்க. உங்களால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? ஏன்னா நீ எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? உட்கார். எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? உட்கார். 40 கிலோ உங்களால, 50 கிலோ என்ன நீங்க என்ன 30 கிலோ தான் தூக்க முடியும். 10,000 கிலோ வெயிட் தூக்க எனக்கு ஆசை. எவ்வளவு வெயிட்டா 10,000 தூக்க முடியுமா? 10,000 கிலோ வெயிட் ஒரு கல்ல தூக்கணும்னு ஆசை எனக்கு. தூக்கி என் தலையில வைங்க, என்ன ஆகும்? நான் என்னங்க எல்லாம் தூக்கி என் தலையில வைங்க, நான் என்ன ஆகுவேன்? நான் தூக்கி உங்க தலையில வைக்க நீங்க என்ன ஆவீங்க? நசுக்கி சட்னி ஆயிடுவோம். ஆனா இதே 10,000 நல்ல தூக்கி லாரியில் வைங்க, ஒரு டிரைவர் போட்டுங்க, வண்டி எடுத்து போங்க, போய் சேருமா இல்லையா? முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்குங்க, முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துங்க, நல்ல சைக்கிள் ஓட்டுங்க. அதுக்கு பிறகு ஓட்டு டீஸ்பி வாங்குங்க, ஓட்டு கத்துங்க. அடுத்து ஒரு கீர் வண்டி வாங்க, ஓட்டி கத்துங்க. அதுக்கு அடுத்து புல்லட் வாங்க, ஓட்டு பாதுகாப்பு பாயிண்ட் இல்லையா? 2 வீலர் ஓட்டுறதுல ராயல் என்ஃபீல்ட் வாங்கி ஓட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? டிரைவிங் ஸ்கூல்ல போய் சார் டிரைவிங் செய்வது எப்படின்னு சொல்லி நான் கிளாஸ்ல கத்துக்கிட்டு ஓட்டுறேன் சார், சைக்கிள் ஓட்டலாம் பண்ண சார். நீங்க தான் பயிற்சி கொடுக்குறீங்கள, ட்ரைனிங் தரீங்கல்ல, சட்ட பயிற்சி, சட்டம் 1000 பேர் தரீங்கல்ல, உங்ககிட்ட பயிற்சி எடுத்து சார் நான் ஓடுறது பிரிச்சு மேட்சா சார். டிரைவிங் ஸ்கூல்ல போய் சார் கத்துக்கிட்டு சார் நான் ராயல் என்ஃபீல்ட் வாங்கி ஓட்டிடுறேன் சார். போட்டு
டிரைவிங் ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவான், இதுதான் கீரு, இதுதான் கிளச்சு, இதுதான் பிரேக்கு, ரோட்ல போகணும், லெஃப்ட்ல போகணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரோட்ல பைக் ஓட்டி போகல, நாய் குறுக்கால வந்தா, ரோட்ல பைக் ஓட்டி போக நாய் குறுக்கால வந்தா எப்படி பைக் ஓட்டணும் டிரைவிங் ஸ்கூல் நடத்துறவங்களால சொல்லி கொடுக்க முடியுமா? ரோட்ல பைக் ஓட்டி போகல, நாய் குறுக்கால வந்தா எப்படி வண்டி ஓட்டுறது டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லி தர முடியுமா? முடியுமா? நல்லா கவனிங்க. பைக் ஓட்டி போயிட்டு இருக்கீங்க, நாய் குறுக்கால வரும், எங்க வந்து நுழையும், முன்னாடி விழுந்து பின்னாடி விழுந்து நடுவுக்கு நுழையும், நுழைஞ்சு நம்மளைய கமுத்தி விடும். எல்லாரும் வண்டி ஓட்டிட்டு போன நமக்கு மூச்சு மோடலாம் பேசிட்டு இருக்கோம். நாங்க அனுபவம் அப்படியே நாய் ஏறிச்சு பார்க்கணும், உளுந்து ஏறிச்சு நாய் மரணம் போட விட்டுட்டு நான் போட்டு திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்து நம்மள சொல்லுங்க, ஏன்னா நாயே நான் தான் வரேன்னு தெரியுதுல, பொறுமையா போறேன், இப்படியா உளுந்து அடி வாங்குறது. வண்டி ஓட்டி பொறுமையா போக மாட்டேன், இப்படிதான் எங்க அடிவாங்க இல்லையா? இப்ப பாரு உன் மூச்சு முதல்ல பேத்து போச்சு பார்த்தியா, அப்படி நாய் இப்படி பார்த்து திருப்பி இந்த நிலைமை தான் இருக்கு. இது உண்மைதானே? நமக்கு இந்த சைக்கிள் ஓட்டியே நம்ம கத்துக்கிட்டேன், நல்லா கத்துக்குவோம். இப்ப நம்மளால 30 கிலோ தான் வெயிட் தூக்க முடியும். இந்த வெயிட் என்ன பண்ணாங்கன்னா 5 கிலோ பிரிக்கலாம், 5 கிலோ பிரிக்கலாம், ஒரு 6 பேர் சேர்த்து தூக்கலாம். ஒவ்வொரு கிலோ தூக்குவோம், ஒரு 30 பேர் சேர்த்து தூக்குவோம். ஓகே, ஒரு 30 கிலோ வெயிட் ஆளுக்கு ஒரு கிலோ தூக்கலாம். எவ்வளவு தூரம் தூக்கலாம்? எவ்வளவு தூரம் தூக்கலாம்? 30 கிலோ வெயிட் ஆளுக்கு ஒரு கிலோ தூக்கலாம். 30 பேர் ஆளுக்கு ஒரு கிலோ தூக்கலாம். எவ்வளவு தூரம் தூக்கலாம்? எவ்வளவு தூரம் தூக்கலாம்? 10 டன் வெயிட் தலைக்கு பிடிச்சா நசிக்கிறோம். ஒரு 100 கிலோ வெயிட் நம்ம எவ்வளவு தூக்க முடியும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க. அதனால பெரிய உடல் எடுக்காது. பின்னாடி நீங்க எடுக்க போறீங்க, நல்லா கத்திட்ட பிறகு ஊழல் இப்ப நல்லா கத்திட்ட பிறகு நீங்க எடுக்க போறீங்க. நாங்க தடுக்க முடியுமா? நாங்க தடுக்க முடியுமா? தடுத்தா நீங்க கேட்க போறீங்களா? ஏன் நீங்க தான் தலைவனாச்ச? உங்களுக்கு யார் தலைவன்? நீங்க தான் தலைவன். நீங்க தான் தலைவன். நீங்க யார் கூட கேட்க போறீங்களா? தலைவன் முடிவெடுக்க படி செய்ய போறீங்க. அது வரைக்கும் கல்குவாரி மணல்குவாரி விஐபி ஊழல் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நம்ம சின்னதா கத்துப்போம் ஊழலை. நம்ம ஊர்ல போய் கொஞ்சமா ஒழிப்போம். நம்ம ஊர்ல எவனா 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ணானா அவனுக்கு கேட்காது, பொழைச்சு போடும். நம்ம ஊர்ல சத்துணவு முட்டை போடுறாயா, ஊழல் பண்ண விடாதீங்க. விஏ 100 ரூபாய் லஞ்சம் வேணா விடாதீங்க, ஊராட்சி 100 ரூபாய் லஞ்சம் வேணா விடாதீங்க. ஒரு எளிய மனிதன் விவசாயி கூலி தொழிலாளி லஞ்சம் வாங்க அனுமதிக்காதீங்க. பெரிய ஊழல் நடக்குது, ஐயா நீங்க பெருசா கொள்ளையடிச்சு நாங்க வேடிக்கை பார்ப்போம், கேட்க மாட்டோம், சொல்லிட்டே வா. அவருக்கு மாலை கூட போட்டு வாழ்த்து சொல்லு. ஊழல் செய்து 1 கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கிய விஏஓக்கு வாழ்த்துக்கள், மாலை போட்டு வா. மதிய உணவு நேரம் எவ்வளவு நேரம் இடைவெளி உள்ள? அரை மணி நேரம், 1 மணி நேரம். சரி, அதுக்கு பிறகு புத்தக வெளியிட்டு விடலாம். மேடை வச்சுக்கலாமா? நம்முடைய கீழே அப்படியே கீழே வாங்கலாம். நுகர்வோர் உரிமைகள் சட்டம், தகவல் அறிவு சட்டம், விழிப்புணர்வு கையேடு நம்முடைய ஜெயம் பூபதி எழுதிய பகுதி 1 வெளியிடுகிறார். அண்ணன் ஜெயம் பூபதியுடைய புத்தகத்தை கோவை வழக்கறிஞர் சுலோச்சனா வழக்கறிஞர் பெற்றுக்கொள்கிறார்.